வேத வசனத்துக்கு நேராக உங்களை திருப்பி கொஞ்ச நேரம் ஜெபிக்க, கொஞ்ச நேரம் போதிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 58ஆம் வசனம், 8ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தின் முதல் பகுதி. அங்கே ஒரு வாலிபனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யார் இந்த வாலிபன்? சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சம்மதித்திருந்தான் என்று 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தின் முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. கொலை செய்யப்படும் போது அவனுடைய வஸ்திரத்தை இவன் கையிலே எடுத்து வைத்திருந்தான் என்று 58வது வசனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு வாலிபன்? சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபன். கிரேக்க பாஷை பேசுகிற யூதர்கள் மத்தியில் வெளிப்பட்ட எபிரேயன் என்று தன்னை மார்பட்டி சொல்லுகிற, ரோமன் என்று தன்னை மார்தட்டி சொல்லுகிற well educated person, 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், பரிசேயனும் பரிசேயனுக்கு மகனுமாயிருந்தவன், கமாலியலின் பாதத்தில் படித்தவன், அவ்வளவு உள்ள பெரிய ஆள். ஏறக்குறைய 3 PhD படித்த ஆள், 3 டாக்டரேட் வாங்கின ஒரு வாலிபன். அது மாத்திரமல்ல, அவனுடைய சொத்து மதிப்பை சொல்லும் போது 1000 கோடி சொத்து மதிப்பு இருக்கலாம் என்று ஒரு வேத பண்டிதர் அவனை குறித்து சொல்கிறார். 1000 கோடியா? அவ்வளவு பணம், படிப்பு, பதவி, பட்டம், டிக்னிட்டி எல்லாம் உடையவன் இந்த சவுல். இந்த சவுல் பக்தி வைராக்கியம் நிறைந்தவன். நியாயப்பிரமாணம் முன்னாடி வந்து நின்று அதுக்காக தன் ஜீவனை கொடுக்க கூட அளவுக்கு தக்க துணிந்த ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் தான் இந்த சவுல். இந்த சவுலோ அங்கே ஸ்தேவான் அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசுவோடு இருந்ததையும், அவர் ஆதியாகமத்தில் ஆரம்பித்து யாத்ராகமத்தில் பிரயாணப்பட்டு அங்கே இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினதை ஒரு பெரிய சாட்சியாய் அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, இந்த ஸ்தேவானை கொலை செய்யும்படி அங்கே இருந்த யூத மதத்தினர்கள் ஸ்தேவானுக்கு விரோதமாக கல்லெறியும்படி கல்லை எடுத்த போது, இதோ தேவனு வலது பார்சத்தில் இயேசு எழுந்து நிற்கிறார் என்கிற சத்தத்தை கேட்டபோது மூர்க்கம் கொண்டு ஸ்தேவான் அப்போஸ்தலன் மீது கல்லை எறிந்தார்கள். அவன் கொலை செய்யப்படுவதற்கு இந்த சவுல் என்கிற வாலிபன், யூத், யங் பாய் சம்மதித்திருந்தான். அவன் கொலை செய்யப்படும் போது அவனுடைய வஸ்திரத்தையும் கையில் வச்சிருக்கிற அளவிற்கு இவ்வளவு வைராக்கியம், ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு சவுல். இந்த வாலிபனை 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குக்கு பிரயாணப்பட்டு போகும்போது அவன் நிருபங்களை கேட்டு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற துடிப்போடு வேக வேகமாய் தமஸ்குக்கு புறப்பட்டு போகிறான். தமஸ்குக்கு புறப்பட்டு போகிற வழியில சடிதியாய் ஒரு ஒளி அவனை சந்தித்தது. அந்த ஒளியில அவன் யாரையும் காண முடியவில்லை. ஒரு சத்தம் கேட்கிறது, இது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? சவுலே சவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? யார் ஆண்டவரே என்று கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். நீ என்ன துன்பப்படுத்துறப்பா, என்ன நீ குத்துற, உனக்கு முள்ள உதைக்கிறதுங்கிறதே தெரியாம நீ என்ன துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறா. நீங்க யாரு? நான் தான் இயேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்று தெரியாமலேயே இருக்கிறது. நம்ம செய்யற சில பல காரியங்கள்
ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது, ஆண்டவரை துன்பப்படுத்துகிறது, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறது என்று தெரியாமலேயே பல காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா இந்த பகல் வேளையில இந்த ஐபிசில தேவனுடைய ஆவியானவர் இங்க வந்திருக்கிற இங்க வாலிப செல்வ பிள்ளைகளுக்கு ஆவியானவர் பேசுகிறார். நீ உன்னை அறியாமலேயே பல நேரம் இயேசுவை துன்பப்படுத்தி குத்தி கொண்டிருப்பாயானா, அந்த குத்துகிற முள்ளை கூட பாவத்தை கூட உணராம இன்னும் இயேசுவை துன்பப்படுத்தி கொண்டிருப்பாயானா, இன்றைக்கு உன்னோட தான் இயேசு பேசுகிறார். ஆவியானவர் உன்னோடு தான் இடைப்பட விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். உடனே நம்ம சவுல் சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், போ, உனக்கு அங்க அறிவிக்க படும். இன்னைக்கு நீ கிளம்பி போ, உனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். நீ இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் புறப்பட்டு போங்க, உங்களுக்கு என்னென்ன செய்யணும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். ஆமென் சொல்லுங்க. என் நாமத்து நிமித்தம் இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கண்ணு தெரியல, கைலாகு கொடுக்கிறவனை பிடிச்சிட்டு அவன் 3 நாள் புசியாமல் குடியாமல் தேவசமூகத்தில் காத்திருக்கிறான், அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறான். அனனியா என்கிற ஒருவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அவன் வந்து, ஆண்டவரே, இவன் கிறிஸ்தவர்களை தேவ மக்களை கொலை செய்யும்படி நிருபத்தை கேட்டு வாங்கி சபையை துன்பப்படுத்தினவன் அல்லவா என்று கேட்டபோது, இல்லை, இவன் என் நாமத்து நிமித்தம் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட விலையேறப்பெற்ற பாத்திரம், நீ புறப்பட்டு போ என்று சொன்னபோது அனனியா புறப்பட்டு போனான். சவுல் அங்கே ஜெபித்து கொண்டிருந்தான். அவன் கைகளை வைத்தபோது அவன் பரிசுத்த ஆவியை பெற்று கண்களில் இருக்கிற மீன் செதில்கள் விழுந்து அவன் பார்வை அடைந்த பின்பு, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவன் எழுந்து இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகல் வேளையில், இந்த காலை, இந்த வாலிபர் கூட்டத்தில் ஆவியான சொல்லுகிறார், எது 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 உங்கள் கண்ணை அடைச்சு வைத்திருக்கிறதோ இன்னைக்கு எல்லாம் விழப்போகிறது. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். கர்த்தரே தெய்வம் என்று, இயேசுவே கிறிஸ்து என்று புறப்பட்டு போய் பறைசாற்றுகிற ஒரு சேனையை கர்த்தர் உங்களிலிருந்து எழுப்பி அனுப்ப போகிறார். கையை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Praise God. இந்த சவுல் பவுலா மாறினவுடனே 13 நிருபங்களை எழுதினான். எத்தனை நிருபங்கள்? 13 நிருபங்களை எழுதினான். ஆச்சரியமான ஒன்று. பவுல் ஏசப்பா கூட நடக்கல, வாழல, அற்புத அடையாளங்களை பார்க்கல, பேசல. இல்லை, இயேசு இல்லாத காலத்தில் ஆண்டவர் அவனை தொட்டு, ஆனால் மற்ற சீஷர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்து அவனை கொண்டு தேசத்தை ஒரு பெரிய அசைவை, ஆசியாவிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் அவன் மூலியமா கொடுத்தான். இவ்வளோ பெரிய ஒரு தேவ மனிதன், ஒரு வாலிபன். இந்த வாலிபன் ஒரு பெரிய தேவ மனிதனா கர்த்தர் மாற்றிட்டார். இந்த பவுல பிரசங்கத்தை தான் இன்னைக்கு உலகத்தில் குளறுபடியாய் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, போட்டு. ஆனால் இந்த பவுல் அடுத்த தன்னுடைய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை யார் கையில் கொடுத்தார் என்றால், பெரிய பெரிய ஆள்லாம் இருந்தாங்க. அப்போஸ்தலர்களிடத்தில் பவுலை அப்போஸ்தலரிடத்துல கூட்டு போனதே பர்னபா தான். ஆனால் அடுத்தது அவன் கூட பல ஊழியர்கள் ஊழியம் செய்தார்கள், பெண்கள் ஊழியம் செய்தார்கள், பெரிய பெரியவர்கள் ஊழியம் செய்தார்கள், ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியம் செய்தார்கள். பல பேரை பார்த்தான் பவுல். ஆனால் தன்னுடைய பெரிய ஊழிய பொறுப்பை, த பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பெரிய பொறுப்பை யார் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனார்னு பார்த்தா
அது ஒரு வாலிபன் கையில் தான் கொடுத்துட்டு போகிறார். எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதி முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், எப்பா நீ கற்பிலும் பேச்சிலும் நடக்கையிலும் இந்த பாலியத்தின் இச்சைக்கு விலகி ஓடி நீனு எல்லாவற்றுக்கும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. தீத்துக்கு எழுதும்போது சொல்றாரு, எப்பா புத்தி சொல்லு புத்தி சொல்லு புத்தி சொல்லு புத்தி சொல்லுன்னு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு 6-7 வசனம் வரும்போது மாதிரியாருன்றாரு. புத்தி சொல்றது ரொம்ப ஈஸி, லைஃப்பில் எக்ஸாம்பிளாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். பி அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு தீமோத்தேயை பார்த்து பேசுகிறார். தீத்துக்கு எழுதும்போது சொல்கிறார். நெக்ஸ்ட் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லும்போது கொடுக்கும்போது அடுத்தது அந்த மாரத்தான், அந்த ரேஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி அடுத்த ஜெயத்துக்கு நேராய் போக யார் கையில் கொடுத்தார்னா ஒரு வாலிபன் கையில், தீமோத்தேயு கையில் தான் கொடுத்தா. பவுல தலையை வெட்டும்போது ஒரே வெட்டலை, ரம்பத்தை எடுத்து தலையை அறுத்தார்கள், பவுல் தலையை. அப்படிதான் கொல்லப்பட்டார் பவுல். அந்த பக்கம் தீமோத்தேயு நிற்கிறா. அப்பதான் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ நல்ல போர் செவகனா, நீ தீங்கு அனுபவிக்கிறதற்கு மாத்திரம் கவனமாயிரு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு பெரிய பொறுப்பை சாகும்போது யார் கையில் கொடுத்தார்? தீமோத்தேயு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? ஆமென். மோசே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் கையில் கொடுத்தார். 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று 80 வயதில் கர்த்தர் மீண்டும் தரிசனமாகி மோசேயை பார்த்து சொல்லுகிறார். அங்கே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம், 3ஆம் அதிகாரம் 7-9 வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் கசப்பாக்கினார்கள் ஜீவனை. அவருடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்கவே கேட்டேன். அவருடைய பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. மோசே, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி பார்வோனுக்கு உன்னை தேவனாக்குவேன், அற்புத அடையாளங்களினால் பலவிதமான பலத்த கிரியைகளினாலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் மோசேயின் கையை கொண்டு செங்கடலை பிளந்தார், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கினார், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்கினார், மேக ஸ்தம்பத்தை உண்டாக்கினார், அக்னி ஸ்தம்பத்தை உண்டாக்கினார், மன்னாவினால் போஷித்தார், காடையினாலே போஷித்தார், கண்மலையில நீரூற்று உண்டானது. கர்த்தர் அற்புத அடையாளங்களை தேவன் செய்தார். இவ்வளவு பெரிய காரியத்தை மோசே கையில் ரெஸ்பான்சிபிலிட்டி. மோசேயோட மாமா எத்ரோ கூப்பிட்டு சொல்றாரு, மாப்பிள்ள காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் இந்த ஜனங்களை நீர் உட்கார்ந்து விசாரிப்பீர், ஆனால் ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். ஆதலால் நீர் 70 பேரை தெரிந்து கொண்டு உம்முடைய ஆவியை அந்த 70 பேர் மீது கட்டவிழ்ப்பீரானா, அவர்கள் இந்த ஜனங்களை காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் விசாரிக்கட்டும். மேல காரியங்கள் எதுவும் உண்டா நீர் கர்த்தரிடத்தில் விசாரி, கர்த்தர் உம்மிடத்தில் சொல்லுவாரானால் அதை நீர் எங்களிடத்தில் சொல்லும், நாங்கள் அதை கேட்டு நடக்கிறோம் என்று சொன்னபோது இது நலம் என்று சொன்னார். அங்கே மோசே 70 பேரை தெரிந்து கொண்டு கைகளை வைத்து தம்முடைய ஆவியை அனுப்பினார். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து காலையிலிருந்து சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய ஜனங்களை விசாரித்தார்கள். ஆனா யோசுவா கையில தான் மோசே அடுத்த பெரிய பொறுப்பை கொடுத்தார். 70 பேர்ல ஒரு வாலிபன் கையில. இந்த வாலிபன் யாரு? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த ஒரு வாலிபனை நான் கண்டேன். நான் 40 நாள் இரவும் பகலும் மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு வந்தா கீழே உட்கார்ந்து அங்கே நீ மலைகளுக்கு எல்லைகளை குறித்துக்கொள், அங்கே ஆடு மாடு மனிதர்கள் ஒன்று மேயாதபடி நீ எச்சரிக்கையா இரு என்று சொன்ன உடனே மலை கீழே உட்கார்ந்து 40 நாள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் இருந்த ஒரு வாலிபன் யோசுவா, ஆசரிப்பு கூடார விட்டு விலகாதிருந்த வாலிபன் ஒரு யோசுவா. வாலிபன் யோசுவா பார்த்துக்கிட்டே இருந்தான். அமலேக்கியரோட யுத்தம் பண்ணணும்பா அப்படின்னு சொன்னா மோசே கூப்பிடுற ஆளு யாரு? ஆரோனையா? யாரையும் இல்லை, வாங்க யோசுவா வா, நான் மேலே போறேன், ஆரோனும் ஊரும் என் கையை பிடிப்பாங்க, நீ போய் பட்டயத்தை எடுத்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணு, மறந்து போயிடாத, நீ யுத்த வீரன், நீ வாலிபன்.
ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக கொடுத்து 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 கடைசியில் உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில், யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், யோசுவா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சகல ஜனங்களும் பார்த்து கொண்டு இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அங்கே மோசே யோசுவாவை அழைத்தவன் கைகளை வைத்து அவனை மேன்மைப்படுத்தினா. 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுங்க, இன்று கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவா. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசையோடு சொன்னது போல, அவன் யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசினது போல, அன்றைய தினம் ஜனங்கள் யோசுவாவுக்கு பயந்து, மோசேக்கு பயந்து நடுங்கினது போல யோசுவாவுக்கும் பயந்து நடுங்கி கர்த்தர் அன்றைக்கு யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த கானானை சுதந்தரிக்கக்கூடிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியின் பொறுப்பை யோசுவாவின் வாலிபன் கையில் தான் கொடுத்தா. 80 வயசுல வாங்கின ஆளுங்க, 40 இயர்ஸ்ல நானே வந்து ஜனங்களை விடுவிப்பேன்னு சொன்னவர் 80 வயசுல ஆண்டவர் கொடுத்த போது அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி யோசுவா கையில தான் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சவுல் அப்படி நம்பினாரு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல முதல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படி நம்புறாரு, ரொம்ப நம்பினாரு. ஆனா அவனை ராஜா வாக்குனது எனக்கு விசனம் என்று சொல்லி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை தேடி போகிறேன், எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று கர்த்தரால் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனை தேடி போகிறேன். அவன் வாசிக்கிறதுல தேறினவன், சௌந்தரிய ரூபம் உள்ளவன், சிறந்த மேனி உள்ளவன், ஒரு இசை வாசிக்கிறதுல வல்லவன், ஒரு வாலிபனை தேடி என் இருதயத்துக்கு ஏற்றவனை தேடி போறேன். முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தி இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தின் கொடியில ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இன்றைக்கு வரைக்கும் புதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு பெரிய பொறுப்பு யார் கையில தான் வந்தது என்றால், இளைஞனும் வாலிபனுமாய் இருந்த தாவீது கையில தான் கர்த்தர் 30 வயதுல சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாய் அவனை உயர்த்தினான். ஆமென். அல்லேலூயா. பெரிய சபையை கட்டக்கூடிய பொறுப்பு தரிசனம் யாருடையது? தாவீதுடையது. கெட்டது சாலமன், அவன் ஒரு வாலிபன், ஆனா தரிசனம் தாவீதுடையது. யோசேப்பு ஒரு வாலிபன், 13 வயசுல எகிப்துல விற்று போடப்படுகிறான். 17 வயசுல 17 years old, young youth and teen boy, 17 years old, எகிப்துல விற்று போடப்படுகிறான். ஒரே ஒரு சொப்பனக்காரன் என்கிற, தரிசனக்காரன் என்கிற ஒரே ஒரு காரணம், தன் சகோதரர்களை பார்த்து, உங்க அரிக்கட்டெல்லாம் எனக்கு முன்னாடி வணங்கி நிற்கும், சூரியன் சந்திரன் வணங்கி நிற்கும், நட்சத்திரங்களும் என் முன்பாக வணங்கி விழுந்து நிற்கும் போது ஒரு பொறாமை கைமாரகாரன் எல்லாம் வந்த போது அவன் சொப்பனக்காரன் என்று சொல்லி அவனுடைய காரியங்கள் எல்லாம் தகப்பனிடத்துல யோசேப்பு சொல்லுகிறான் என்று அறிந்து கோபம் கொண்டு மூர்க்கம் கொண்டு தன் சகோதரனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஒரு மிருகத்தை அடித்து அவன் வஸ்திரத்தில் ரத்தத்தை தோய்த்து ஒரு மிருகம் அடித்து விட்டது என்று பொய் பேசி இஸ்மாவேல் இடத்துல எகிப்தியர் இடத்துல விற்று போட்டார்கள். போத்திபார் வீட்டுக்கு போனா அங்க விசாரணை கத்தனா இருந்தா, மனைவி வஞ்சித்து வஸ்திரத்தை இழுத்து என்னோட பாவம் என்று சொன்னா, வஸ்திரத்தை விட்டுட்டு வெளியே ஓடி போனா. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத பாவத்துக்கு உடன்படுவது எப்படி என்று ஓடி போனான். தவறா குற்றம் சாட்டப்பட்டு வெண்கல விலங்கு பூட்டப்பட்டு இரும்பில் அடைக்கப்பட்டது போல இருந்தான். வானபாத்திரக்காரனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணி 3ஆம் நாள் உன்னை பார்வோன் சாணத்தில் உயர்த்துவார் என்று சொன்னான். சுயம்பாகின் தலைவன் 3ஆம் நாளில் உன்னை தூக்கி போடுவான்னு சொன்னான். அதே போது நடந்தது. நீ உயர்த்தப்பட்ட நாளில் என்னை மறந்து போகாதே என்று சொன்னான். ஆனா 2 long years யோசேப்பை மறந்தான். 2 வருஷம் கழித்து ஒரே நாள் 30வது வயதுல ஒரு பெரிய பஞ்சகாலம் வந்தபோது அந்த பெரிய பொறுப்புக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு தேவ மனிதன், தேவ ஆவியை பெற்ற விசேஷித்த ஆவியுடைய 30 வயதுடைய ஒரு வாலிபன், தேவ ஆவியை பெற்ற மனுஷனாகிய உன்னை போல வேற ஒருவனும் இல்லை. சாபநாத் பனேயா. சகல ஜனங்களுக்கு முன்பாக யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். Young boy, the big responsibility. பஞ்சகாலத்தை மாற்றதுக்கு யாரதான் தேடுறாரு? யாரதான் தேடுறாரு? யாரதான் தேடுறாரு? ஒரு வாலிபனே. ஹல்லேலூயா. பலிபீடமே, பலிபீடமே, யோசியா என்கிற ஒருவன் வருகிறான். உன் பலிபீடம் தகர்க்கப்படும். ஓ, தேசம் தீட்டுப்பட்டு போயிருக்கு, தேசம் அசுத்தத்தில் நிறைந்திருக்கிறது, பலிபீடமாகிய பரிசுத்த ஆலயங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டு அங்கே அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறதே. பலிபீடமே, உன்னை தகர்க்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான்.
8 வயதுல யோசியாவை இஸ்ரவேல் ராஜாவாய் கர்த்தர் மாற்றி ஒரு வாலிபனை கொண்டு எல்லா அந்நிய பலிபீடங்களையும் கர்த்தர் தகர்த்தெறிந்தார். தீட்டான் அவ்வளவற்றையும் தூக்கி அகற்றி போடும்படி ஒரு வாலிபனை கர்த்தர் கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். உங்களை தான் நம்புறாரு, உங்களை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். மரியாள் only 14 years old. You know that? Only 14 years old. மரியாள் இயேசுவை வயிற்றில் சுமக்கும் போது அவளுடைய வயது only 14 years. How is it possible? ஆண்டவர் அந்த வாலிப பிள்ளைய நம்புறாரு பாருங்க. 14 வயசுல அந்த பிள்ளைய பிதா நம்புறாரு பாருங்க. எவ்வளவு கற்புள்ளவள், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவள், எவ்வளவு உலகத்தை வெறுத்து கர்த்தருக்காகவே காத்திருந்தவள். இயேசு பிறப்பார் என்கிற பல கன்னிகைகள் அந்த காலத்தில் இருந்தபோது எருசலேமில் அவளும் ஒருத்தியாக இருந்தபோது அவளை கர்த்தர் செலக்ட் பண்ணுறான்னா அவள் எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் இருந்திருப்பா. ஆமென். இயேசுவை புறப்பட பண்ணுகிறதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த கர்ப்பம் மரியாள். யங் அண்ட் யூத், டீனேஜ். அல்லேலூயா. பெரிய பொறுப்பு. நான் சொன்னதெல்லாம் உலக பொறுப்பு. இது பரலோக பொறுப்பையே ஒரு வாலிப பிள்ளை கையில தான் கர்த்தர் கொடுக்கிறா. உங்களை நம்புறாரு தங்கம், உங்களை நம்புறாரு, உங்களை தான் எதிர்பார்க்கிறார். பெரிய பொறுப்பு உங்க கையில தான் தர விரும்புறார். எங்க கையிலெல்லாம் கிடையாது. நாங்கள் உங்களுக்கு போதிக்க தான் இருக்கோம். உங்களை தான் நம்புறாரு, உங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உங்க கையில தான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க கர்த்தர் விரும்புறாரு. நீ அதை அறிவாயானா முள்ளில் உதைக்க மாட்டாய். நீ அதை அறிவாயானா அவரை துக்கப்படுத்த மாட்டாய். இதை நீ அறிந்திருப்பாயானா நீ அவரை துன்பப்படுத்த மாட்டாய். இதை நீ அறிவாயானா நீ அவரை வேதனைப்படுத்த மாட்டாய். Amen. Hallelujah. இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டா. எத்தனை சீஷர்களை? 12 பேரை. அதுக்கப்புறம் தெரிஞ்சு கொண்டார் 70 பேர். அதுக்கப்புறம் பல பேர் இருந்தாங்க, 120 பேர் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் 12 பேர் ரொம்ப இன்டிமேட்டாக இருந்த ஆட்கள். பிரதானமானவன் அப்போஸ்தலன் பேதுரு. கடைசி வாலிபன் யாரு? கடைசி வாலிபன் என்ன பையன்? யோவான். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆச்சரியம், இந்த யோவான் தான் சுவிசேஷமும் எழுதியிருக்கிறாரு, நிருபமும் எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷமும் எழுதியிருக்கிறாரு. இல்லை, பேதுரு நிருபம் மட்டும்தான் எழுதியிருக்கிறாரு. ரைட் ரைட். மத்தேயு எழுதினார், லூக்கா இயேசு வாழ்ந்த நாட்களிலே வாழாத ஒரு மனுஷன் லூக்கா. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை கொண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுத வச்சுட்டாரு. ஆனால் யோவானை மட்டும்தான் எதை எழுத வைக்கிறாரு? விசேஷம், நிருபம், வெளிப்படுத்தின விசேஷம். இனி சம்பவிக்க போகிறவைகளை நான் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் உணர்ந்ததும் பார்த்ததுமா இருக்கிற இவ்வளோ பெரிய காரியத்தை யார் கையில தான் கொடுத்தாரு? யோவான். யோவான். பிரைஸ் காட். இந்த யோவான் கையில தான் அவர் சிலுவையில் இருக்கும்போது, எப்பா இதோ உன் தாய், இதோ உன் மகன். பெரிய பொறுப்பு யார் கையில தான் கொடுக்கிறாரு? நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல்
யாருக்காக வாழுவே, நம்புங்கப்பா உங்க சத்தமா சொல்லுங்கப்பா. நம்புங்கப்பா உங்க பிள்ளை, நம்புங்கப்பா. சரி, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு. இயேசு யாரு? ஏசப்பா என்ன கிளடா? வாட்டால நம்ம கிளவிடாம காமிச்சிட்டாங்க நம்ம அப்பாவை. யூத் பாய் நம்ம அப்பா, ஒன்லி 30 years ஓல்டு. ஊழியத்துக்கு வரும்போது 3 வருஷத்தில் உலக சரித்திரத்தை தலைகீழாக புரட்டி 2ஆ பிரிச்சுட்டு போயிட்டாரு. இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணும். இது ஏதாவது நான் சொல்லிடுவேன்றதுக்கு மாதிரி கைத்தட்டு இருக்கு. ஏறுங்க, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு கைத்தட்டு இருக்குது. என்கரேஜ் பண்ணுவோம்ல, இந்த ப்ரைஸ் எல்லாம் வாங்கும்போது கைத்தட்டுறது இருக்குல்ல, அது ஒரு கைத்தட்டு இருக்குது. ஆவியில் நிரம்பி கைத்தட்டுறது ஒன்று இருக்குது. சொன்னோமேன்னு கைத்தட்டும் பாருங்க ஒரு குரூப்பு, அது ஒன்று இருக்குது. நீங்கள் இதில் என்ன கைத்தட்டு தட்டினீங்க? யூனிஃபார்ம். இப்போ ஏசப்பா வயசானவராகவே உலகத்தில் காட்டிட்டாங்க. படத்தில், ஃபோட்டோவில் ஏசப்பா ஏசப்பா அப்படின்ட்டு. அவர் ஏசப்பா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது. இந்த உலகம் உண்டாக்கப்பட்டதற்கு முன்பாக, இந்த வானத்தை வட்டமைக்கிறதுக்கு முன்பாக, குன்றுகளை உண்டாக்குறதற்கு முன்பாக, கடல்களுக்கு எல்லைகளை குறிக்கிறதற்கு முன்பாக, அவரோடு நான் மணமக்களோடு சந்தோஷமாய் செல்ல பிள்ளையாய் மனமகிழ்ச்சியாய் நித்தம் அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து கொண்டிருந்தேன்றார். ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேங்கிறார். யார் கூட? பிதாவின் சமூகத்தில் மணமக்களோட அப்படியே சந்தோஷமா. சாம் ஜபத்தரன்னு இந்த 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 இடத்துல சொல்லும்போது அழகாக அவங்க வாய்ஸில் சொல்லுவாங்க. சாம் ஜபத்தரன்னு அந்த மணமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன்னு சொல்கிறத சொல்லுவார். ஏசப்பா நம்மெல்லாம் எப்படி இருந்தோமா? சின்ன 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 தீபமாக இருந்தோமா? சின்ன சின்ன அப்படியே அவர் சொல்லும்போது அப்படி அழகாக சொல்லுவார். அந்த தீபமாக இருந்தோமா, நம்மளை போய் ஏய் நீ இந்த தாய்க்குள்ள வயிற்றில் போய் போ அப்படின்னு சொன்னோன்னு அது போயிடுமா அப்படி சொல்லுவார். அழகாக சொல்லுவார். அவ்வளவு மணமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தார், செல்ல பிள்ளைய போல. அவ்வளோ தன் ஒரே ஒரு குமாரன் வாலிபனை நமக்காக ஆண்டவர் கொடுத்து இவ்வளோ பெரிய பொறுப்பு, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய, முழு உலகத்தின் சாபத்தை தன் மீது சுமக்கக்கூடிய அக்கிரமத்தை அவர் நம்மீது சுமத்தாமல் அவர் சுமந்து கொண்டு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தார்னா, இயேசுவும் ஒரு வாலிபனே. அல்லேலூயா. அப்போது இந்த கடைசி காலத்தில் பெரிய பெரிய பொறுப்பு யாருக்கு வரப்போகுது? நீங்கள் என்ன கிழவனா கிளவியா? வாலிபர்கள். அவங்க சொன்னால் பரவாயில்ல, சேரில் உட்காந்துருக்கிற குரூப்பு. நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? சொல்லுங்கள். என் கையில் முட்டை கட்டாத, முட்டு கட்டாத கிளவி. எல்லாம் உக்கார கூட வழி இல்லை. இப்போ எல்லாம் எப்படி இருக்குங்க வாலிப பிள்ளைலாம்? இப்போ இங்கே பிடிச்சிக்குது, அங்கே பிடிச்சிக்குது, சேரில் உட்காருதுங்க, சேரில் காலை மேலே காலை போடுதுங்க. என்ன சேட்டைகள்! ஆமேன். கொஞ்சம் நேரம் ஆக ஆக கை இப்படி போய் இப்படி உட்காருவாங்க பாருங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்டைல் உட்காரு. பெந்தேகோஸ்டல் சிட்டிங், பெண்டிகாஸ்டல் சிட்டிங்.
நல்லா சாப்பிடணும். என்னது? நல்லா சாப்பிடணும். நாங்கள்லாம் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சாப்பிட்டுப்போன்னு நினைக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கும்போது பழைய சோறு. மதியம் சோறு கொடுப்பாங்க, ஒரு சட்டி சோறு கொடுத்து விடுவாங்க ஸ்கூலுக்கு. வெளுன்னு வெளுத்துட்டு 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன சாப்பிடுவோன்னு நினைக்கிறீங்க? திரும்பியும் சோறு. சோறை போட்டு குழம்பு ஊற்றி ஒரு ஊறுகாய் போதும், ஒரு ஊறுகாய் போதும், உலகத்தையே கலைக்கிறோம் நாங்கள். ஆமே. ஆமாம். நைட்டு என்ன சாப்பிடுவோன்னு நினைக்கிறீங்க? அதே சோறு தான். என்ன நைட்டு குழம்பு இருக்காது, ரசத்தை ஊற்றி ஒரு பக்கடா வச்சு வேலையை முடிச்சுருவோம். ஆமே. ஆனால் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே என்ன கேட்கீங்க? லேஸ் இருக்கா, குர்குரே இருக்கா, சாண்ட்விச் இருக்கா, என்ன விஜி சாண்ட்விச் இருக்கா, வேற என்ன ஸ்நாக்ஸ் இருக்கு? அதனால தான் உட்கார முடியல, எழும்ப முடியல. அம்மா யாப்பா எல்லாம் கிளவியலாக தான் இருக்குதுங்க வாலிப பிள்ளைகள்லாம். ஒரு வேலை பார்க்குறதுக்குள்ள அப்படின்னு. ஏன் அவ்வளோ இம்யூனிட்டி இருக்குது உங்களுக்கு? உங்களெல்லாம் நம்பி ஆண்டவர் பெரிய சேனையாக மாற்ற விரும்புகிறாரு. பி ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். அதுக்கு தான் இந்த வாலிப கூட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஆயத்தமாயிடலாமா? பிசாசை எதிர்த்தரலாமா? பெரிய சவுல் எதிர்க்க முடியல, பயந்து பின்னாடி ஓடிட்டான். ஒரு வாலிபனை கொண்டு கர்த்தர் சத்துருவை எதிர்த்து ஒன்றுமில்லாம ஆக்கிட்டாரு. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சியை, மகிமை அவருக்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் சாத்தானின் வீழ்ச்சியை, மகிமை அவருக்கே. ஆமே. என் வலப்பக்கத்தில் சாத்தான் வீழ்ந்தானே, என் இடப்பக்கத்தில் சாத்தான் வீழ்ந்தானே, என் முன்பக்கத்தில் சாத்தான் வீழ்ந்தானே, என் பின்பக்கத்தில் சாத்தான் வீழ்ந்தானே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ சாத்தான் வீழ்ந்தானே, ஓ சாத்தான் வீழ்ந்தானே. ஓ என்னதுடா புனல் எடுத்து ஊதுன மாதிரி ஊதுறிய? கொஞ்சம் மூச்சை பிடிச்சி இழுத்து ஊடுங்க. பல்லமா. ஓ சாத்தான் வீழ்ந்தானே, ஓ சாத்தான் வீழ்ந்தானே. கம் ஆன். ஓ சாத்தான் வீழ்ந்தானே, ஓ சாத்தான் வீழ்ந்தானே, ஓ சாத்தான். நான் கண்டேன் இயேசுவின் வெற்றியை, மகிமை அவருக்கே, மகிமை இயேசுவுக்கே. நான் கண்டேன் இயேசுவின் வெற்றியை, மகிமை அவருக்கே. ஆமென். என் வலப்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என் இடப்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என் முன்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே, என் பின்பக்கத்தில் இயேசு ஜெயித்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
Hallelujah, 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 hallelujah. Oh Yesu, oh 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 Satan, Yesu, oh oh oh. Hallelujah. சார், இப்பதான் நம்ம பிரசங்கத்துக்குள்ளே போறோம். போலாமா போலாமா போலாமா? இப்ப நான் யோவான் அப்போஸ்தலன் காரியத்திலிருந்து ஒரு 5 காரியத்தை சொல்ல போறேன். ஒரு பெரிய பொறுப்பை பெற்ற பல பேரை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அது யோசேப்பா இருக்கட்டும், அது இயேசுவா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யோசியாவா இருக்கட்டும், மரியாளா இருக்கட்டும், வாட் எவர். ஆனா இயேசு ஒரு மனுஷனை நம்புறாரியா? பேதுருவையா பெரிய பொறுப்பை கொடுத்தாரு? இல்லையா? யோவான். இயேசு அவங்க தாயை கூப்பிட்டு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கள் அம்மா என்னை பெத்தெடுத்து வச்சு எவ்வளோ கவலைப்பட்டுச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, எவ்வளோ கண்ணீர் படித்தது, எங்கள் அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டது, எங்கள் அம்மா நிந்தைகள் அவமானங்கள் எவ்வளோ பட்டாங்க, கிருபை பெற்றவளாக இருந்தாங்க. அந்த கிருபையை பெற்ற ஒரே ஆள் யோவான் அப்போஸ்தலன். அல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் கர்த்தரை பாடி துதிக்கிற ஒரு நல்ல ஆராதனை வீரன். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். இந்த யோவான் அப்போஸ்தலனை குறித்து ஒரு 5 பாயிண்ட் மாத்திரம் சொல்கிறேன். வேகமாக நான் 1 மணிக்கு முடிச்சுருவேன். சரியா? நல்லா ஜெபிக்க போகிறோம். ஈவினிங் மீட்டிங் இருக்குது. பாஸ்டர் ஜோ, என்ன பாஸ்டர் ஜோ தாமஸ் வர்றாங்க. எல்லாரும் நீங்கள் புதிய ஆளை கூட்டு வரணும். கூட்டு வருவீங்களா? கேட்கல இன்னும் கேட்கல. யூத் எல்லாம் சொல்லுங்கப்பா. நான் இன்னைக்கு ஒரு ஆளை எப்படியும் பெரிய ஆளை கூட்டு வந்துடுவேன் சொல்கிறாங்க. பெரிய ஆளு போலாமா? சரி. மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 21, 22 வசனங்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரனாகிய செபதேயின் மகன் யாக்கோவும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவின் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நல்லா இருக்குல்ல? பேதுருவை கூப்பிடும்போது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வலையை விட்டுட்டு போனாங்கன்னு இருக்கு இல்லை? வலையும் படவும். யோவானை பற்றி சொல்லும்போது வலை, படகு, தகப்பனையும் சேர்த்து விட்டுட்டு போனார்கள்னு ஒரு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறார். பேதுரு வலையை விட்டுட்டு போனார்னா நம்மால் மீண்டும் போய் மீனை பிடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டாப்ல. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு பின்னாடி இந்த வலை, மீன் பிடிக்கிற வலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஒரு வலை ரொம்ப நாளாக வச்சிருந்து டக்குன்னு எடுத்து மீனெல்லாம் பிடிக்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் பழுது பார்த்து அதுக்கப்புறம்தான் மீனே பிடிக்க முடியும். நம்ம ஆள் வலையை விட்டேன்னு தான் பேர். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் அப்பப்போ இடையில போய் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு பழசை போய் தொட்டு பார்த்துட்டு வந்த ஆளாக இருக்கலாம் மேபி. ஆனால் யோவான் படவை விட்டாச்சு, வலையை விட்டாச்சு, அப்பாவையும் விட்டாச்சு.
இயேசுவுக்காக வாழ தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள். ஆண்டவர் அழைப்பை பெற்ற ஒரு யோவான் அதற்கு பின்பாக ஒரு பழைய காரியத்தையும் போய் தொட்டு பார்க்காத ஒரு வாலிபன். ஏன் இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு மனுஷன் கையில்? பழச போய் அப்பப்போ போய் தொட்டு தொட்டு பார்க்காத ஒரு மனிதன் ஒரு பெரிய அழைப்பை பெற்ற ஒரு வாலிபன் என்றா யோவான் அப்போஸ்தலனை நாம் சொல்லலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? நீ வளைய விடுற, படகை விடுற, அப்பாவை விடுறங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. உன் கையில் நான் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போகிறேன். அதுக்காக இந்த காலை வேளை நான் உன்னை அழைக்கிறேன் என்றுதான் ஆவியானவர் சில வாலிப பிள்ளைகளோடு பேசுகிறார். இன்னைக்கு உங்களை அழைக்கிறார் என்றா ஏதோ சின்ன காரியத்துக்காக ஏதோ கொஞ்சம் சின்னது செய்ய சபையில் கூட்ட பெருக்க பாயப்படல. ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்கிற காலம் வரப்போகிறது. உங்களை நம்பி ஒரு பெருப்பை நம்பி வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் தாமதிக்கலாம், காத்திரு. அந்த தரிசனம் நிறைவேற வேண்டுமானா இந்த காலத்தில் தேவன் உங்களை ஒரு அழைப்புக்கு நேராய் திருப்ப விரும்புகிறார். எது உன்னை பிடித்திருக்கிறது? எது உன்னை கட்டி வைத்திருக்கிறது? எது உன்னை இழுக்கிறது? எது உன்னை இயேசுவினிடத்தில் வரவிடாதபடி போராடுகிறது? இந்த காலை வேளையில் ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 3:1 சொல்லுகிறது, பரம அழைப்பின் பங்கு, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று சொல்லுகிறார். என்ன அழைப்பா நமக்குரிய அழைப்பு? ஆமா, சும்மா சாதாரண அழைப்பு இல்லை. இயேசு ஒரு மனுஷனை கூப்பிடுறாருன்னா சும்மா ஆர்டினரி காலிங் கிடையாது. என்ன ஒரு விசேஷித்த அழைப்பை இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் தேவன் வைக்கிறார். பிலிப்பியர் 3:13-14 இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறே. பவுல் சொல்றாரு, எதுக்காக இந்த அழைப்பு தெரியுமா? சும்மா இல்ல, அந்த லக்கை நோக்கி தொடர்றதுக்கு காரணம் பரம அழைப்பு. ரோமர் 8:29-30 வாசித்து பாருங்கள். அவர் எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார்களோ அவரை மகிமை படித்தும் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை பெற்ற மனுஷன் எப்படிப்பட்டவன்? இந்த அழைப்புக்கு பங்குள்ள ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவன்? முதல்ல அவன் ஜெபிக்கிறவன். எழுதிக்கோங்க, praying person, ஜெபிக்கிறவன். அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுங்க, ஜெபிக்கிறவன். இரண்டாவது, அவனை ஆண்டவர் தூணாக மாற்றினார். தூணாக மாறினவன் அப்படின்னா அதுக்கு பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க, ஜெயித்தவன். சொல்லுங்க, ஜெபிக்கிறவன், தூணாக மாற்றினான், ஜெயிக்கிறவன். ஆமென், பிரைஸ் காட். மூணாவது, வெளிப்பாடுகளை பெற்றவன். சொல்லுங்க, ஆமா, தரிசனம் உடையவன். வெளிப்பாடுகளை பெற்றவன் என்றால் தரிசனம் உடையவன். நான்காவது எழுதுறீங்களால? எழுத சொன்னல. நான்காவது யாரு? அவன் பங்காளியாய் மாறினவன். யாரு? கேட்கல? பங்காளியாய் மாறினவன். ஆமா, ஷேர் ஹோல்டர். சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பெரிய வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. சரியா? ஆறாவது சொல்றேன், ஐக்கியம் உடையவன். சொல்லுங்க, நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கணும். இந்த வாலிப நாட்களில் உங்களுக்கு அந்த ஃபெல்லோஷிப் வரட்டும். பிரைஸ் காட் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க, ஜெபிக்கிறவன். ரெண்டாவது,
ஜெயிக்கிறவன். மூணாவது தரிசனம் உடையவன். நாலாவது பங்காளியுமானவன். ஐந்தாவது நல்ல ஐக்கியம் உடையவன். இட்ஸ் அ குட் ஃபெல்லோஷிப். நல்ல ஒரு ஐக்கியத்தை உடையவன் தான் இந்த அப்போஸ்தலன் ஆகிய யோவான். பெரிய பொறுப்பு உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க, வேணுமா? உங்களை தான் நம்புறாரு. இல்லை, உங்களை தான் நம்புறாரு. பக்கத்தில் பார்த்து உன்னை தான் நம்புறாரு. உன்னை தான் நம்புறாரு. வேற யாரை நம்புறாரு? உன்னை தான் நம்புறாரு. நம்புறதுனால தான் கர்த்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறார். நம்புறதுனால தான் கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கல்கத்தாவுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். கல்கத்தாவுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார். வாலிப வயதில் கல்யாணம் முடிச்சார். வாலிப வயதில் கல்யாணம் முடிச்சார். பிள்ளை பிறந்தது. ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் கொடுத்திருந்தார். அவரை பாரப்படுத்தி வைத்திருந்தார். இருதயம் அவருக்குள்ள அவ்வளவு பாரம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது. இந்தியாவை குறித்து, இந்தியா மேல உள்ள அவ்வளவு பாரம் பற்று அவர் மீது அப்படி இருந்துச்சு. புறப்பட்டு கல்கட்டாவுக்கு வந்துட்டார். வர்றதுக்கு முன்னாடி, இங்கே வர்றதுக்கு அவ்வளவு போராட்டத்தை அவர் சந்தித்தார். அவர் மனைவிக்கு ஊழியமே பிடிக்கல. மனைவிக்கு ஊழியமே பிடிக்கல. ஆனால் வாலிப நாட்கள் இருந்து அவருக்குள்ளே இருந்த எரிந்த அந்த அக்கினி, அவர் ஊழியத்துக்கு போயிடணும், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம். அவள் மனைவியோ ஊழியத்துக்கு தடையாக இருந்தா. அவள் மனைவியின் தங்கச்சி அவளை கூப்பிட்டு, நீ ஏன் ஒரி பண்ணுற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வர்றேன் ஊழியத்தில்னு சொல்லி, நம்ம போகலாம் இந்தியாவுக்குன்னு சொல்லி பிள்ளைகளோட மனைவி, அவள் கொழுந்தியா மனைவியினுடைய தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்தபோது ஒவ்வொரு நாளும் சண்டை தான், ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். அவன் மனைவியோட தங்கச்சியும் அவருக்கு ஊழியத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் ஊழியத்தில் அங்கே இருக்கிற இன்னொரு மிஷினரிய ஊழியத்தில் இணைந்து, அவன் மனைவியினுடைய தங்கச்சி இணைந்து பேசி அந்த ஊழியக்காரர்களுக்கு திருமணம் முடிந்தது. அவள் அந்த ஊழியத்தை பார்த்து போயிட்டா. இப்போ தங்கச்சி இல்லை, அதிகமான சண்டையும் அதிகமாயிட்டு, குழப்பம் போராட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு. உடனே ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பையன், அவருக்கு 2 பையனில் ஒரு பையன் வியாதிப்பட்டான், பலவீனப்பட்டான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, ஒன்றும் நடக்கலை, மரித்து போயிட்டான். உடனே அவள் மனைவிக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் உண்டாயிட்டு. ஒரு நாள் என்ன செய்தால், ஒரு கத்தி எடுத்து அந்த தேவ மனிதனுடைய வயிற்றிலே குத்திட்டான். அவ்வளவு போராட்டம் அந்த மனுஷனுக்கு, அவ்வளவு போராட்டம். ஆனால் என் அக்கினி உள்ள எரிஞ்சிட்டு இருந்த அந்த ஆண்டவர் என்ன அழைத்த அழைப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? என்னை கூப்பிட்டாரே, என்னை எதையாவது செய்யணும்னு சொன்னாரே, அந்த அக்கினி, அந்த அழைப்பு அவருக்குள்ள பற்றி எரிந்ததுனால கத்தி குத்த வாங்கினாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நின்றார். அவள் மனைவி கொஞ்சம் பித்து பிடிக்க ஆரம்பித்து பைத்திய நிலைமைக்கு போய் கடைசியில் அவள் மனைவியும் மரித்தாள். ஆனாலும் ஊழியத்தை விடவே இல்லை, ஊழியத்தை விடவே இல்லை. கடைசியில் ஆச்சு என்னாச்சு தெரியுமா? இந்தியாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். நம்ம பைபிளை 40 மொழியில் மொழிபெயர்த்தார். அவர் தான் வில்லியம் கேரி. வில்லியம் கேரி. ஒரு அழைப்பு தான், ஒரு மனுஷனுக்கு வந்த ஒரே ஒரு அழைப்பு, அது எரியுது பாருங்க. அவனால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னை கூப்பிட்டாரே, என்னை நம்பினாரே, என்னை எதிர்பார்த்தாரே, நான் ஏதாவது செய்வேன்னு என்னை எதிர்பார்த்தாரே. எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், கூட இருந்தவர்களை வச்சு, மனைவியை வச்சு, இழப்பு, நஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் வந்த போதிலும்
ஒரு நாள் ஆண்டவர் கூப்பிட்ட அந்த அழைப்பை விட்டு விடாம தன் இருதயம் பற்றி எரிந்து கொண்டே இருந்ததுனால தொடர்ந்து அதில் நிலைத்து நின்று கர்த்தருக்காக ஊழியம் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த கடைசி கால எழுப்புதல் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். உங்களை தான் நம்புறார், உங்களை தான் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்புறாரா இல்லையா? ஆமா. என்ன நம்புறாருன்னு சொன்னா வலது கரத்தை உயர்த்தி என்ன நம்புறாரு. இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் என்னை எதிர்பார்த்துட்டு நிற்கிறாரு. என்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறாரு அப்படின்னு கையை வைத்துங்க. ஒரு நிமிஷம். என்னை கர்த்தர் இங்கே அழைத்து கூட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னை இந்த யூத் மீட்டிங் அழைத்து கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. என்ன ஆண்டவர் இங்கே வைத்து செய்ய போற ஒரு பெரிய காரியம் உண்டு. ஏசப்பா, என்னை நம்பி ஆண்டவரே, என்னை நம்பி இங்கே அழைச்சி கொண்டு வந்திருக்கீங்க, என்னை நம்புறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த யூத் மீட்டிங்கில் நீங்கள் கொடுக்கிற எந்த பொறுப்பையும் செய்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எந்த காரியத்தையும் செய்ய, எதையும் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கையை வைத்து ஜெபம் பண்ணுப்பா. வாலி தம்பிமா ஜெபம் பண்ணுங்க, தங்கச்சிமா ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். இந்த கடைசி கால எழுப்புதலில், இந்த மிஷன் மூவ்மெண்ட்ல ஆண்டவருக்காக, ஆண்டவரை எதையாவது செய்யணும். என் பிள்ளைகள், எங்க வாலிப செல்வங்கள், எங்கள் பிள்ளைகள் ஏதாவது செய்யணும். பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில தான் கொடுக்க போறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். அதனால தான் சங்கீதம் 110:3 சொல்லுகிறது, யவன ஜனம் வெளிப்படணும், யங் ஜெனரேஷன், யூத் ஜெனரேஷன் வெளிப்படணும்னு தாவீது தீர்க்க தரிசனமாகவே எழுதி வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தான். ஆமென். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன? சீஷர்களை பார்த்து சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போங்க, உபதேசம் பண்ணுங்க, அற்புத அடையாளங்களை செய்யுங்க, உங்கள் மூலியமாக கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பார்னு சொல்லி முதல்ல அதை சொன்னாரா? ஆனால் சீஷர்களை பார்த்து காரியம் சொன்ன வார்த்தை என்ன? சீஷர்களை தெரிந்து கொண்டது போது அவர் தம்மோடு கூட இருக்கவும். முதல்ல ஆண்டவர் எப்பயுமே ஒரு மனுஷனை தேவன் தெரிந்து கொள்றது, போய் உபதேசம் பண்ணு, அற்புத அடையாளம் செய்யு, புறப்பட்டு போய் அதை பண்ணு, ஆமாம் அந்த ஊழியத்தை செய்யு சொல்றதுக்கு தேவன் விரும்புகிறதை விட சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், சீஷர்களை நான் தெரிந்து கொண்டதற்கு முதல் அடையாளமே அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், இரண்டாவது அவர்கள் போய் உபதேசிக்கவும், மூணாவது அவர்கள் அற்புத அடையாளங்களை செய்யவும். அதுக்குத்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரே தவிர எடுத்த எடுப்புலையே பெருசா அப்படி செய்யணும்னு ஆண்டவர் முதல்ல விரும்புகிறவர் அல்ல. எப்போது ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப எதிர்பார்க்கிற, நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய விருப்பப்படுற காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பா கூட இருக்கிறதுக்கு தான் அவர் ரொம்ப பிரியப்படுவார். எத்தனை பேருக்கு ஆண்டவரோட இருக்க ரொம்ப பிரியம்? இன்னைக்கு செல்ஃபோனை எடுத்து ஒரு ரீல்ஸை தட்டி ஒன்று அப்படி பார்க்க ஆரம்பித்தா 2 மணி நேரம் முடிஞ்சிருது, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள. ஆமே இல்லையா? சொல்லுங்கப்பா, ஃப்ரீயாக பேசுவோம், ஒன்றும் குழப்பம் இல்லை, யார் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஒரு ரீல்ஸ், ஒரு ஃபேஸ்புக், ஒரு இன்ஸ்டாகிராம், ஒன்றுமே இல்லையா யாருக்கும்? நீங்கள் நல்லவங்களா? தோதுரா, பிரைஸ் காட். ஒரு சின்ன காரியம் இந்த உலகம் கைக்குள்ளே அடங்கி வந்துருச்சு. இன்றைக்கி இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வேறு என்னெல்லாம் இருக்குப்பா. என்கிட்ட ஒரு யூத்து மினிஸ்ட்ரி பண்ணுற ஒரு பிரதர், ஒரு பாஸ்டர், யூத்துக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற பாஸ்டர், அவர் என்கிட்ட வந்து ஒரு நாள் பெங்களூரில் வச்சு நான் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே என் கையை பிடிச்சி சொன்னார், அண்ணே உங்களுக்கு என்ன ஆப்பெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னாரு. எனக்கு ஃபேஸ்புக்கு, இந்த இன்ஸ்டாகிராமு,
ட்விட்டர், வாட்ஸ்அப், டெலிகிராம் இது தானே எல்லாம் இப்படி தானே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னார். ஒமேகாலா என்னது தெரியுமா உங்களுக்கு? ஸ்னாப் ஷாட்டா? அதா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதா பாஸ்டர்? அது உங்களையே வெள்ளைக்கார மாதிரி காமிச்சிரும். சீரியஸா பாஸ்டர்? ஒரு மீட்டிங்கில் என்னை ஃபோட்டோ எடுத்து 2 பேரும் செல்ஃபி எடுத்தோம். ஒரு பையன் எடுத்துட்டு போனான், பாஸ்டர் அப்படின்னா டாய் வந்து திருப்பி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஏற்கனவே எடுத்துட்டில்ல எதுக்கு அப்படின்னு எடுத்த ஃபோட்டோ காட்டுட்டு காமிச்சான். டக்குன்னு என்னை காமிச்சான் பாஸ்டர். என்னவே என்னால் நம்ப முடியல பாஸ்டர். உங்கள் கலர்லாம் நான் அடிச்சிருவேன். அந்த அளவுக்கு பளீர்னு ரோஸ் கலரில் இருந்தேன் நான். சுண்டுனா ரத்தம் வந்துடும். ஏல நீங்கள் ஃபேஸ்புக்கில் இப்படி பார்த்து ஏமாந்துடாதீங்கள. இப்படி தான் பாதி பேர் ஏமாந்து போயிது. ஆமாம், நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பாஸ்டர் இப்படி ஃபோட்டோவை பார்த்து கழுத கட்டினா அவ்வளோதான் கட்டுவேன்ட்டான். முடியாதுன்னு சொன்னோன்னா கழுத ஓடியே போயிட்டான். இன்னைக்கு சில குரூப் அப்படிதான் இருக்கு. கட்டினா அவனை தான் கட்டுவேன், கெட்டுனா அவளை தான் கட்டுவேன். நாசமாக போகிறதுக்கு இப்போவே பத்திரம் எழுதி வாங்குறான்னு அர்த்தம். அது ஸ்னாப் ஷாட்டு இல்லை. அவர் என்கிட்ட சொன்னது OME ஒமேகல் ஏதோ சொன்னார். எனக்கு சம்திங் தம்பிக்கு எதாவது தெரியுமாம்மா? உங்களுக்கும் தெரியும், ஆனாலும் நீங்கள் தெரியாத மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது வேறு விஷயம். அதில் என்னென்னா அந்த ஆப்பில் என்னென்னா பாஸ்டர், அந்த ஆப்பில் வீடியோ கால் பாஸ்டர், வீடியோவில் பேசுவாங்களாம். எந்த நாட்டிலையும் எந்த நாட்டுக்காரங்க கூடயும் கனெக்ட் ஆகிக்கலாமா. அபோவ் 18 years old மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமா பாஸ்டர், 18+. அது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அந்த யூத் மினிஸ்ட்ரி பண்ணுறவர் அதில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி அதில் காஸ்பல் அடிச்சிருக்காரு அந்த பிள்ளைங்களுக்கு. அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க பாஸ்டர். நீங்கள் என்ன கேட்டாலும், எந்த நாட்டில் உள்ள பிள்ளை என்ன கேட்டாலும் அந்த சைடில் உள்ள பையன் கேட்டால் தப்பு பண்ணுவாங்களாம் வீடியோவில். இப்படிப்பட்ட ஒரு ஆப்பு இன்றைக்கி அதுதான் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி அதை அது ஒரு வேலையாகவே உட்காந்து வாலிப பிள்ளைகள் உட்காந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான தகவல் அவர் சொன்னார். எனக்கு பகீர்னு தூக்கி போட்டுருச்சு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு ஒருவேளை வாலிப பிள்ளைங்க நீங்கள் அதில் இருந்தால் இன்றைக்கி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம் தம்பிமா தங்கச்சிமார் கவனம். ஆமாம், நீங்கள் சில காரியம் யூடியூப்பில் இல்லைன்னா சில இன்டர்நெட்டில் வெப்பில் நீங்கள் போயிட்டு ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணி யாருமே பார்க்காம இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி அதை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூகுளில் ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் எதெல்லாம் போனீங்க, எந்த வெப்சைட்டுக்கெலாம் போனீங்க, எதெல்லாம் பார்த்தீங்க என்னென்னு பார்க்குறதுக்கு. அது நான் என் சர்ச்சில் என் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தனியாக சொல்லிக் கொடுக்குறேன் பாஸ்டர். பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்குறது பேரண்ட்ஸை மட்டும் தனியாக கூப்பிட்டு அந்த மாதிரி உள்ளே போய் கூகுளில் போய் உங்கள் பிள்ளை செல்ஃபோனை செக் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கலாம், எப்படி ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம், டெலீட் பண்ணாலும் நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லி கொடுத்துருவோமாம்மா உங்கள் அம்மா பார்க்கலாம். அல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம். கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன காரியம், ஒரு இன்டர்நெட்டோ ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு மீடியாவோ ஒரு சோஷியல் மீடியாவோ கொஞ்சம் உள்ளே போனால் அது உங்களை இழுத்து 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 எவ்வளவோ நேரத்தை பிசாசு திருடி விடுகிறான். கொஞ்ச நேரத்துக்குள்ளே பல மணி நேரம். நீங்கள் நாட் ஓன்லி யூத், பெரியவங்களையும் அது உட்கார வைத்து விடுகிறது, பெரியவர்களையும் அது அடிமைப்படுத்தி விடுகிறது. ஆனால் இந்த யோவான் தம்மோடு கூட இருக்கவும், நீங்கள் பாருங்கள் வேதத்தில் யோவான் 13ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், யோவான் 21ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. பேதுரு சொல்லுகிறான், இவன் காரியம் என்ன என்று கேட்டபோது இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த யோவானை பார்த்து இயேசு சொல்லுகிறான், நான் வருமளவும் இவன் உயிரோடு இருந்தால் உனக்கென்ன ஓய், உன் ஜோலியப்பார் ஓய். அல்லேலூயா.
மார்பிலே சாய்ந்திருந்தவன். ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? நீங்க பெரிய காரியங்களை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணுங்கிறத விட அந்த பெரிய பொறுப்பை உங்கள் கையில கொடுக்கிறதற்கு முன்பாக நீங்களும் நானும் அவரோடு கூட இருக்கிறதான் ஆண்டவர் விரும்புகிறார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்களா? Praise God. அப்ப ஜெபம் நான் யோசிச்சு பார்த்தேன். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷம் இருக்கு. யோவான் சுவிசேஷத்தை தனியா வச்சு பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்தில் இல்லாத அநேக இயேசு தனியாய் போய் சந்தித்த மக்கள், நபர்கள் எல்லாமே அற்புதம் செய்ததெல்லாம் யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் எழுதப்பட்டிருக்கும். பார்த்துருக்கீங்களா? சமாரிய ஸ்திரியை சந்திச்சார இயேசு தனியா 3 சுவிசேஷத்தில் இருக்காது. 38 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு மனுஷனை சோப்படுத்தினாரே 3 சுவிசேஷத்தில் இருக்காது. 3 சுவிசேஷத்தில் இருக்காது. நீங்கள் பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் மட்டும்தான் இருக்கும். அந்தரங்கத்தில் போய் நிக்கோதேமுவை சந்தித்தார் பார்த்தீங்களா? நிக்கோதேமு சமைச்சாங்க இயேசுவை, அது 3 சுவிசேஷத்தில் இருக்காது. பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் தான் இருக்கும். இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை பாருங்க, எங்க இருக்காது? 3 சுவிசேஷத்தில் இருக்காது, யோவான் சுவிசேஷத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. மேக்சிமம் இயேசு தனியா போன எல்லா இடங்களிலும் எதுல தான் எழுதப்பட்டிருக்கு? எப்படி? How is it possible? எல்லாரும் தானப்பா கூட இருந்தீங்க. மத்தேயு எழுதாதத, மார்க் எழுதாதத லூக்காவாது சரிங்களா அவர் கேட்டு கேட்டு எழுதினாரு. மத்தேயு எழுதாதத எப்படி யோவான் எழுதியிருப்பார்? இயேசு தனியா போன விஷயம். சமாரிய ஸ்திரியை இயேசு பார்த்து பேசும்போது எல்லா 12 சீசரை அனுப்பி சாப்பாடு வாங்கிட்டு வாங்கப்பான்னு அனுப்பினவர் இவ கூட தனியா தான் உட்கார்ந்து பேசினார். ஆனால் யோவான் எழுதியிருக்கிறாரு. 38 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த மனுஷன் அவன் பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கும்போது சீசர்கள் கிடையாது. பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் தான் மரியாளுடைய அம்மா வீடு, அவனுடைய இயேசுடைய பாட்டி வீடு அது பக்கத்தில். அப்ப நான் இயேசுவும் பாட்டி வீட்டுக்கு போகும்போது சீசர்களோடு போல தனியா தான் போனார். அங்க போய் அந்த அற்புதத்தை செய்யும் போது சீசர்கள் இல்லை, ஆனால் யோவான அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறாரே. எப்படி? How is it possible? இனிமே சத்தம் வந்துச்சுன்னா வெளுத்து. அல்லேலூயா. எப்படி? ஏன்னா யோவான் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பே, இதய தெய்வம் எனது இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பரவசம் அடைவே, பரவசம். ஏசப்பா மார்பில் போய் சாஞ்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு அடே அவர் இருக்கும்போது பேசிட்டு, ஏசப்பா ஏசப்பா சமாரியா ஸ்திரியெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களே, எங்களெல்லாம் அனுப்பி விட்டு நீங்கள் மட்டும் என்ன கதைத்து கொண்டிருந்தீர்கள்? உடனே ஏசு சொல்லியிருப்பார், ஒன்றும் இல்லைப்பா, மார்பில் படுத்துட்டே கேட்டிருப்பார். மார்பில் படுத்துட்டே கேட்டிருப்பார், என்ன சொன்னீங்க? அவ என்ன சொன்னா? நான் சொன்னேன் உன் புருஷனை கொட்டுவான்னு. அவ என்ன சொன்னா? இப்ப இருக்கிறவனு உனக்கு புருஷன் இல்லைன்னு நான் சொன்னேன். அவர் நீ உண்மையிலே தீர்க்கதரிசின்னு சொன்னா. கதையை கட்டியா ஊருக்குள்ளதான் போனா. ஓல் சமாரியாவும் அவ மூலியமா தான் ரசிக்கப்பட்டுச்சு. உனக்கு விவரம் தெரியுமா? அப்படியா அப்படியா அப்படியா? ஹலோ, நீங்க ஆண்டவரோடு உறவா இருந்தீங்கன்னா, ஆண்டவரோட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா, சங்கீதம் 107:3 வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? நான் மோசேக்கு வலியையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அது எத்தனை வசனப்பா? 105:7 103:7. நான் மோசேக்கு வலியையும்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 103:7 நான் மோசேக்கு வலியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என் கிரியைகளை காண்பித்தேன். மோசேக்கு வலியை காமிச்சேங்கிறாரு. எதை காமிச்சாராம்? வலிய. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிரிய என்னது? அற்புத அடையாளங்கள். செங்கடலை பிளக்கிறது, யோர்தானை பிரிக்கிறது, எரியோ விளத்துறது, வனாந்தரத்தில் வழி உண்டாக்குறது. இந்த அற்புத அடையாளங்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிரியை. ஆனால் மோசேக்கு வலி. மோசேக்கு வலின்னா வலி யார் காண்பிப்பார்? என் கூட இருக்கான் பாருங்க செல்வம், செல்வம் என் மாப்பிள்ளை தான். என் மனைவி என் கூட இருக்கிறத விட என் கூட அதிக நேரம் இருக்கிறவன் அவன் தான். வீட்டுக்கு போகிற கொஞ்ச நேரம் தானே இருக்கோ. மேக்சிமம் மினிஸ்ட்ரியில் வெளியே போயிடுறேன். நான் படுக்கிறது தெரியும், எழுந்திருக்கிறது தெரியும், ஜெபிக்கிறது தெரியும், என் அந்தரங்கம் தெரியும், நான் பேசுகிறது தெரியும், எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் தெரியும், தண்ணி இது குடிக்கிறது என்னென்ன செய்யும் எல்லாமே தெரியும். எனக்கு மீட்டிங் எங்கே இருக்குன்னு தெரியும், எங்கே என்னைக்கு மீட்டிங், எங்கே ஊருக்கு போகிறேன், எப்போ ஃப்ளைட் ஏற போகிறேன், எப்போ எனக்கு போர்டிங் பாஸ் அனுப்பணும், என்ன எல்லாம் அவன் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன் அவனுக்கு எல்லாம் தெரியுது? ஏன் வழியை ஃபுல்லாக அறிஞ்சிருக்கிறான்? என் கூடையே இருக்கிறான். நான் சொல்கிறேன், ஏசப்பா கூடையே இருந்தால் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவார். ஏசப்பா கூடையே இருந்தால் உங்களுக்கு வழி காட்டுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சத்தியத்தின் பாதையில், நீதியின் பாதையில் உன்னை நடத்துவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வழி காட்டுவா. அவரோட இருங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. படிக்க எனக்கு எங்க போகணும்னு தெரியல பாஸ்டர், நீ கேளு. இப்ப படிக்கிற படிப்பு நீ ஆண்டவர் சொல்லியா படிக்கிற? ஆண்டவர் சொல்லியா நீங்க நீட்டுக்கு படிச்சீங்க? ஆண்டவர் சொல்லியா டாக்டர் ஆனீங்க? ஆண்டவர் சொல்லியா இன்ஜினியரிங் படிச்சீங்க? ஆண்டவர் சொல்லியா இந்த காரியத்தை ஸ்டடிஸ் எடுத்தீங்க? ஏன் இவ்வளவு குழப்பம்? ஏன் இவ்வளவு வேவரிங்? ஏன் இவ்வளவு டயலமோ? எத்தனை காரியங்கள் இப்படி போராட்டம் இருக்கு வாலிப நாட்கள்ல. திருமணத்துல ஏன் எனக்கு முடிவெடுக்க முடியல? ஏன் எடுக்க முடியலன்னா நீ அவரோட இல்ல. உனக்கு வழி தெரிய மாட்டுக்கு. ஒரு ஆளை செலக்ட் பண்ண முடியல, ஜோம் பண்ணி ஆண்டவர் எனக்கு தான் காட்டுறாரு சொல்ல முடியல. செலக்ட் பண்ணிட்டு நான் இவனை தான் கட்டுவேங்கிற. நீங்க நல்ல பிள்ளைகள் எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. வாலிபர்களை சொல்றேன். ஆமென். உங்க உறவு ஆண்டவரோடு இருக்கட்டும். உங்க நேரம் செலவு பண்றது கர்த்தரோடு இருக்கட்டும். செய்வீங்களாப்பா? உங்களுக்கு வழி ஆண்டவர் காட்டணும்னு விரும்புறீங்களா? உங்களை கைட் பண்ணணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? கடந்த நாட்களில் நடந்த ஒரு சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேனே. கேளுங்க. நான் இப்போ நான் ஃபேக்ட்ரி இருந்தது. இப்போ எனக்கு ஃபேக்ட்ரி என் மகன் கையில் ஃபுல்லாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். என் ஆண்டவர் ஃபேக்ட்ரியிலேருந்து அப்படியே என்னை பிரித்து எடுத்துட்டு நீ என்ன தான் டிபெண்ட் பண்ணணும்னாரு. 21 வருஷம் நான் ஆண்டவர்கிட்ட காணிக்க ஊழியத்துக்கு வாங்காமல் தான் ஊழியம் செஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு நீ கம்பெனிலேருந்து இது செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது, என்ன டிபெண்ட் பண்ணுன்னாரு. அதிலிருந்து நான் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி நான் ஓட ஆரம்பித்தேன். கையெழுத்து மட்டும் போடுறேன். ஆரம்ப நாளில் ஒரு நாள் கம்பெனியில் ஒரு மிஷின் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒரு மிஷின், கோட்டிங் மிஷின் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அந்த கோட்டிங் மிஷின் வாங்கணுன்னா நான் தைவானில் அந்த மிஷினை நான் பார்த்துருந்தேன். அது 16,30,000 ரூபா. இது நடந்தது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை சொல்கிறேன்னு. 7லேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். அப்போது எனக்கு தேவை மிஷின், எனக்கு தேவை கோட்டிங் மிஷின். நான் அதை போய் சிவகாசியில் அடித்து கொண்டு நம்ம கம்பெனி வண்டி போய் எடுத்துகிட்டு வருது. ஆனால் எனக்கு மிஷின் தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். பிஸ்னஸ் கொடுத்தவர் அவர், எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கிறார் அவர். அவள் 16,30,000 ரூபாய்க்கு நான் மிஷின் வாங்கணும்னு பார்த்துட்டேன். பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கியாச்சு, பேங்க்குக்கு இன்வாய்ஸை கொடுத்தாச்சு, பேங்க் லோனை ரெடி பண்ணியாச்சு, கம்பெனியில் இடம் ரெடி பண்ணியாச்சு, கரண்ட்டு எக்ஸ்ட்ரா கரண்ட்டுக்கு எல்லாம் இபி ஒர்க்கு பண்ணி முடித்தாச்சு, வைக்க வேண்டிய பெட்டு எல்லாம் போட்டு முடித்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு பேங்க்கில் கொடுத்தாச்சு. ஜெபம் பண்ணால் ஆண்டவர் மட்டும் ரெடி இல்லை. ஆண்டவர் மட்டும் ரெடி இல்லை. ஒரு சிக்னல், ஒரு வழி நடத்துதல், ஒரு ஏதாவது ஆவியான சொல்லுவார் ஒன்றும் இல்லை. எம்டியாக இருக்குது. அப்படியே தூக்கி வச்சுட்டு வேற ஒரு வேலை அதை விட்டுட்டு அதில் ஒரு காரியம் செய்யாமல் என் வேலையை அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டே இருக்கு. நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அந்த காரியத்தை
சரி நீங்கள் வாய்க்க பண்ணுங்க, நீங்கள் எப்போ என்ன கைட் பண்ணுறீங்களோ, எப்போ என்ன வழி நடத்துகிறீங்களோ, நீங்கள் எப்போ எனக்கு சொல்கிறீங்களோ அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நாட்கள் போச்சு, கொஞ்ச நாள் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வருஷம், அதாவது நியர்லி 10 months முடியுது. அடுத்த வருஷம் அந்த பிப்ரவரி அந்த டைம் எண்டில் ஆவியானவர் என்னை திருப்பி ஞாபகப்படுத்தி அதுக்கு ஜெபிக்க வைக்கிறார். நான் ஜெபிக்கிறேன். அப்போ சிவகாசியில் எங்கள் சித்தப்பா என்னை கூப்பிட்டு, தம்பி இங்கே வாங்க, இப்படி ஒரு மிஷின் செய்கிற ஒருத்தர் இங்கே இருக்கார் வாங்கன்னாரு. நான் உடனே புறப்பட்டு போனேன். பார்த்தேன், அங்கே மிஷின்லாம் ஒன்றும் இல்லை, பார்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு கம்ப்யூட்டரில் அந்த மிஷின் ஓடுறதை போட்டு காமிச்சார். பிடிச்சிருந்துச்சு. அவர்கிட்ட பெர்ஃபார்மா இன்வாய்ஸு எல்லா கேட்லாக் எல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டேன். போயிட்டு தேவசமூகத்தில் வச்சு ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஏவுறாரு, ஆர்டரு கொடு அப்படின்ட்டு. என்னடா இது, நம்ம முக்கி போராடணும் 10 மாதம், அந்த மிஷினு 16,30,000 ஒரு சிக்னல் இல்லை, இப்போ கொடுன்றாரு. சரின்னு கொடுத்தாச்சு, ஆர்டரை கொடுத்தாச்சு. கரெக்டாக 1.5 மாதத்தில் முடிஞ்சது. ஏப்ரல் மாதம் எண்டில் கம்பெனிக்கு அந்த மிஷின் வந்து எரெக்ட் பண்ணி அழகாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் வாங்க நினச்ச மிஷின் 16,30,000 என் கம்பெனிக்கு வந்து லேண்ட் ஆகி ஓட ஆரம்பிக்கும் போது அதனுடைய செலவு வெறும் 4 லட்சம். வெறும் 4 லட்சம். நான் சொல்கிறேன், அவர் உங்கள் கூட இருந்தா, நீங்கள் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தா, அவரோடு சேர்ந்து செபிக்க ஆரம்பித்தா, தம்மோடு கூட இருக்க மார்பிளை சாஞ்சிங்கன்னா உங்களை நட்டப்படவே விட மாட்டார். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே. அறிவுரை நான் கூறுவே, உனக்கு ஆலோசனை சொல்லுவே. இயேசுக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகனே. இயேசுக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகபோத் தொடங்கி விட்டது, இன்று முதல் ரெகபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். பயப்படாதே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். காத்திரு மகனே, காத்திரு மகளே. ஏசேக்கு சித்தனா முடிஞ்சிச்சான். ஆமென் சொல்லுங்க. ஈசாக்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வழி நடத்தினாரு. 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அவனை லகாயிரோயி என்கிற இடத்துக்கு கூட்டு போனார். 2வது கேரூரார் என்கிற இடத்துக்கு கூட்டு போனார். 3வது பெயர்சபா என்கிற இடத்துக்கு கூட்டு போனார். அவனை கையை பிடிச்சி கூட்டு போறாரு. லகாயிரோய்க்கு வான்றாரு. பிள்ளை இல்லை, 2 பிள்ளையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம். அவனை கையை பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாரு, கேருவாருக்கு. அங்க போனா பார்த்தா 100 மடங்கு, பஞ்ச தேசத்துல விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததுனால பெலிஸ்தியரே அவனை கண்டு பொறாமை கொண்டார்களாம். அங்க கையை பிடிச்சு நேரா பேசபாவுக்கு வானாரு. பேசபாவுக்கு கொண்டு போனா கர்த்தர் ஏசேக்கு சித்னா முடிந்து ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தா. திருப்பி அங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசபாவில் இன்டீரியரா கூட்டு போறாரு. கூட்டு போனா அங்க வேதம் சொல்லுகிறது, அங்கே கேரூரார் மேய்ப்பரும் அபிமெலேக்கரும் அங்க ஈசாக்க பார்த்து கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறாராமே, இவனால் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றாராமே, இவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்றதுனால நம்ம இவனோடு போய் உடன்படிக்கை பண்ணி கொள்வோம் என்று சத்துருக்களும் அவனோடு சமாதானம் பண்ணும்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தா. ஆண்டவர் வழி நடத்துறபடி, ஆண்டவர் சொல்லுறபடி, ஆண்டவர் பேசுறபடி, ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நீங்க போனா, கேட்டு கேட்டு செஞ்சா உங்களை கர்த்தர் 2 மடங்கு 100 மடங்கு பழுகி பெருகும்படி ரெகபோத்தை தருவா.
அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நான் சொல்றேன், ரெண்டாவது இவன் ஜெயிக்கிறவன். சொல்லுங்க, ஜெயிக்கிறவன், கர்த்தரோடு இருக்கிறவன் ஜெயிக்கிறவன். என்ன ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்லுகிறா, அவன் பேசுகிற தைரியத்தை கண்டு, அவன் பிரசங்கம் பண்ற தைரியத்தை கண்டு ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் தூணாக்குவேன்றாரு. அவ்வளவு தைரியமான ஆளு. நேற்று பாஸ்டர் சொல்லும் போது 2 தீமோத்தேயு 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மீது கையை வைத்த போது நீ பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்ட மறந்து போகாதன்னு. 7 வசனத்தில் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாலிப நாட்களில் வர்ற ஒரு பெரிய பயம், தோத்துருவேனுமே பயம். பிசாசு இந்த பயத்தை தான் பிசாசு கையில் எடுத்து இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் காலத்தில் அநேக காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கிறான். கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஹாட் நியூஸ் என்ன, ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு நடிகர், அவன் பேர் என்னப்பா, விஜய் ஆண்டனி. அவனுடைய மகள் 12வது படிக்கிற பிள்ளை ஏன் செத்து போனான்? 2 வாரத்துக்கு முன்னாடி 2 டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கா. 2 டாக்டர்கிட்ட, 2 மனநல மருத்துவமனை டாக்டர்கிட்ட, வீட்டுக்கே தெரியாம 2 டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா. அவளுக்கு என்ன டிப்ரெஷன் தெரியல. நேற்று பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், என் சர்ச்சில் நான் போன வாரம் பிரசங்கம் பண்ணும்போது 5 பேர் இந்த பிரசங்கத்தை கேட்டதுனால, நீ சாவதில்லை என்கிற பிரசங்கத்தை கேட்டபோது பயம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம். ஆண்டவர் கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொல்றாரு, பயப்படாதேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன் பெலிஸ்தியர்களுக்கு பயந்து அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். நாளைக்கு பக்கத்துல பயம். பலி செலுத்தும் போது காலையில பலி செலுத்தல. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க, குடும்பமா எல்லாருக்கும் முன்பாக, சொந்தங்களுக்கு முன்பாக காலையில கிதியோன் பலி செலுத்தல. அவன் நடுராத்திரியில எல்லாரும் தூங்குனதுக்கு பின்பாக கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். ஏன் தெரியுமா? சத்துருவுக்கு பயந்து, ஜனங்களுக்கு பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்குள்ளே ஒரு பயம். ஆண்டவர் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கும் போது, ஐயோ செஞ்சிருவேனோ, ஐயோ தோத்துருவேனோ, பண்ணிருவேனா, பண்ண மாட்டானா, முடிஞ்சிருமோ, ஒரு பயம் கிதியோனுக்குள்ள இருந்துச்சு. பயந்துகிட்டே இருந்தான். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ஒன்னு அனுப்புகிறது நான். தீமோத்தேயுக்கு ஏன் எழுதுறாரு? கொரிந்து பட்டணத்தில் எழுதும் போது பவுல் சொல்றாரு, கொரிந்து சபைக்கு எழுதும் போது, தீமோத்தேயு கொஞ்சம் பயந்த உள்ளவனா இருக்கிறபடியா, அவன் கொஞ்சம் பயப்படுகிறபடினா அவனை குறித்து எழுதுகிறா. ஆனா அதனாலதான் தீமோத்தேயு, உனக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் தரல, அபிஷேகத்தை நீ அனல் மூட்டிக்கிட்டே இரு, நீ ஜெயிக்கிறவன். ஆமென். அதுக்கப்புறம் ஜெயம். தைரியமா இருங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அதிக பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு பெரிய லேசான காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நான்லாம் பெரிய பயந்தாங்கோழி. ஸ்கூல் படிக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. டீச்சர் வந்து என் கையை பிடிச்சி, என்ன அச்சம் இல்லை? பாட்டு என்ன பாட்டு? பாரதியார் பாட்டு. அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், டீச்சர் அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். இல்லை, கரெக்டு தானே? ஆனால் இந்த பாட்டையே நான் எப்படி தான் பாடினேன்? சில இருக்கு ஸ்டேஜ் யாருன்னா கிட 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 ஆடும், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? பயம். இன்னைக்கு நான் 1,00,000 பேர் முன்னாடியும் பிரசங்கம் பண்ண, என்ன இந்த பாவிய, இந்த கிருபை உள்ள இந்த பயந்த ஒரு ஆளை கர்த்தர் பயன்படுத்துறாருன்னா, யோவான் அப்போஸ்தலன் எழுதும் போது என்ன சொல்றாரு? வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், வாலிபனே நீ பொல்லாங்கானவனை ஜெயித்ததுனாலே எழுதுகிறேன். எழுதும்போது எப்படி எழுதுறாரு? 1 அதிகாரத்தில் எழுதுறாருலப்பா, வாலிபனே நீ பொல்லாங்கானவனை ஜெயித்ததுனால நான் உனக்கு எழுதுகிறேன்.
எழுதும்போதே வாலிபன்னா ஜெயிக்கிறவன் அர்த்தம். பிசாசு தான் இன்னைக்கு கண்ணை கட்டி உன்னை நீ தோத்துருவ, நீ தோல்வி அடைஞ்சிருவ, நீ அவ்வளோதான், நீ பயப்படுறவன், நீ 12th பாஸ் ஆக மாட்ட, காலேஜில் ஃபெயில் ஆயிடுவ, இந்த அரியர்லாம் எடுக்க மாட்ட, நீ என்ன வேலையை கிழிச்சிருவேன்னு பிசாசு பேசும். நீங்க தைரியமா சொல்லுங்க, ஏ பிசாசு, கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறா, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் எவன ஜனம், நான் அவருடைய மார்பில இருக்கிறவன், என்னை கொண்டுதான் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போறா, பெரிய பொறுப்பை தான் பிசாசு கொடுக்க போறா, நீ பார்க்க போற. ஆமென் சொல்லுங்க. ஹலோ, எதை குறித்தும் பயப்படாதீங்க. யார் என்ன செஞ்சாலும் தைரியமா இருங்க. அல்லேலூயா. என் சர்ச்சில் ஒரு சிஸ்டருடைய பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. கொஞ்ச நாளுமே பேயறிஞ்ச மாதிரியே இருந்தா, அப்படியே இருப்பா. வீட்லேயும் நல்லா படிக்கிற பிள்ளை, சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது, தூங்காமல் கண்ணு வீங்கி ஒரு மாதிரி ஆயிட்டா. கடைசியில் கூட்டு வந்தாங்க, என்கிட்ட பேசினேன். என்னடா தங்கம், என்ன பிரச்சனை, உட்காரு. அவங்க அம்மா உட்கார வச்சுட்டு அவங்க அத்தையை உட்கார வச்சு, என்ன தெரியலாம், என்ன பிரச்சனை, ஒன்றும் இல்லை அங்கிள், ஒன்றும் இல்லை அங்கிள், ஒன்றும் இல்லை அங்கிள், இப்படியே சொல்லிட்டு இருந்தா. எப்படி போவியா, ஸ்கூலுக்கு எப்படி போவ, பஸ்ஸில் போகிறேன் அங்கிள். நல்லா படிக்கிறியா, ஓகே அங்கிள். பஸ்ஸில் நேராக ஸ்கூலு தான் அங்கிள். சாப்பாடு அம்மா கொடுத்துருவாங்க அங்கிள், ஸ்நாக்ஸு சாப்பிடுவேன் அங்கிள். அப்புறம் திருப்பி பஸ்ஸிலேருந்து நேராக வீட்டுக்கு தான் அங்கிள். அப்புறம் டியூஷன் அதெல்லாம் இல்லை அங்கிள், வீட்டிலே தான் அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க அங்கிள். ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ரைட் அங்கிள், ஆமாம் அங்கிள். அப்புறம் ஏன் இப்படி ஒரு மாதிரியே இருக்க, தெரில அங்கிள், ஒரு மாதிரி பயமாக இருக்குது அங்கிள் அப்படின்னா. கடைசியில் டக்கு 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 டக்குன்னு மைண்டில் நமக்கு ஓடும்ல, நம்ம எத்தனை திருடனை பார்த்துருக்கோம், நம்மளே திருடன் தானே பாஸ்டர் ஒரு காலத்தில். ஆமாம், டக்கு 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 டக்குன்னு ஆவியில் அப்படி கனெக்ட் ஆகுது. பஸ்ஸில் யார் கூடலாம் போவேன், பஸ்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போவேன் அங்கிள். கொஞ்சம் வாய்ஸ் குறையுது, வாய்ஸு பஸ்ஸில் யார் கூட கொஞ்சம் அப்படி குறையுது குறையுது குறையுது. எங்கே உட்காந்துருப்பேன், ஃப்ரெண்டில் உட்காந்துருப்பேன் அங்கிள். அப்படியா, வேறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அங்கிள். யாரெல்லாம் பஸ்ஸில் வேறு டீச்சர்ஸ் வருவாங்களா, இருப்பாங்க அங்கிள். டிரைவரு அவர் ஓட்டுவார் அங்கிள். கண்டக்டரு ஒரு கிழமை அங்கிள். அப்போது டிரைவர் அங்கிள் இருக்கார் அங்கிள், டிரைவர் அங்கிள், கண்டக்டரு கிழமை, புடி கிழவனே. கடைசியில் கிழவன் தான் சேட்டை. அந்த பிள்ளைய சும்மா தொட வைக்க, முன்னாடி போ, இங்கே உட்காரு, என் பக்கத்தில் உட்காருன்னு அதை மனசுக்குள்ளேயே போட்டு பயம். தங்கச்சிமார், என் பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபியர் நாட். எந்த மனுஷன் உங்களை தொடறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அப்பா அம்மா கூட இருக்கிறது, வேற யாரும் உங்களை தொட அனுமதிக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென். தைரியமா இருக்கணும். ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால தான் பிசாசு உன்னை பயப்படுத்தி, உன்னை ஸ்ட்ரெஸ் ஆக்கி, உன்னை அழிக்க பிசாசு போராடுவான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக திருடுற வேலை பார்ப்பான். திருட்டு பய, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வந்து வேறென்றுக்கு வரான். முதல்ல திருடுவான், அதுக்கப்புறம் கொள்ளுவான், அதுக்கப்புறம் தான் அழிப்பான். ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவான், கொஞ்சம் உணர்ச்சியை கொள்ளுவான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவான். அதுக்கப்புறம் முடிவு, இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தம்பிமார் மரணம். அழிக்கிற வேலை. பயப்படவே பயப்படக்கூடாது, எதை பார்த்தும், எந்த ஆளை பார்த்தும். ஆமென் சொல்லுங்கப்பா. நான் சொல்கிறேன் தங்கம், ஏசப்பா உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ரெண்டாவது நீ பேச வேண்டிய ஆள் யார் தெரியுமா, உங்கள் பேரண்ட்ஸ். அம்மாட்ட போய் வாட்டவர் ஓப்பனாக பேசு, அப்பாட்ட போய் உட்காந்து பேசு. உங்கள் அம்மா அப்பா பேசுனதை கேளு. நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட ஓப்பனாக பேச வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் என் சர்ச்சில் என் வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா, நீ என்கிட்ட கூட வந்து சொல்லாதன்னு தான் சொல்லியிருக்கேன். சீரியஸ், நான் சொல்லியிருக்கேன். என் வீட்டுக்காரியை போய் பாரு, உங்கள் அம்மாட்ட சொல்லு. உங்கள் அம்மா கேட்குற மாதிரி மூடல் இல்லையா, பார்க்கல முடியல இல்லையா, நேராக என் ஒய்ஃப்ட்ட வா பேசு. உன் யூத்து லீடர்கிட்ட போய் பேசு. அதுக்கப்புறம் அவங்க அதை சார்ட் அவுட் பண்ணி என்கிட்ட கொண்டு வருவாங்க. நம்ம ஜோம் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவோம். எதை குறிச்சும் பயப்படாத,
எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கிறது. எல்லாத்துக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவா. எதை கருண்டு ஓஞ்சி பயந்து மட்டும் போயிடாத. ஆமென் சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. தைரியமா இருக்கணும், பயப்படக்கூடாது. நீ ஜெயிக்கிறவள், நீ ஜெயிக்கிறவன். பாவத்தை, பிசாச, உலகத்தை, இச்சைய, அசுத்தத்தை நீ ஜெயிக்கிறவள். ஆமென். கவனம். எத்தனாலும் அம்மா பாட்ட உட்கார்ந்து பேசும். அல்லேலூயா. ஆமென். பஸ் 1 மணிக்கு ஆயிட்டு நான் போன பஸ் தாத்ரா. ஆமா, கண்டிப்பா உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நல்லா ஜெபிங்க. ஜெயிக்கணும்னா எப்படி சொல்றாரு? இதை நம்மளை சுத்தப்படுத்தணும்னா ஆண்டவர் சொல்றாரு, வாலிபனே உன் வழியை எதனால நீ சுத்தம் பண்ணுவாய்? வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. இந்த பயத்தின் ஆவி, நேற்றே நான் ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொன்னல, பயத்தின் ஆவி எப்படி போகுது? உன் ஆவியை அனல் மூட்டை நீ மறந்து போகாத. என்ன ஆவியானவர் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க, மாம்சத்தை ஜெயிக்க பலன் தருவார். ரோமர் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பவுல் சொல்றார், பவுல் ஒரு பெரிய ஆள். அந்த மனுஷனுக்குள்ள ஒரு இந்த போராட்டம் அவர் சொல்றார், நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன், நன்மை செய்கிறது வாசமாக இருந்தும் தீமையை செய்து விடுகிறேன், நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன், பாவ பிரமாணத்துக்கு போராடுகிறேன், விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை எனக்குள்ளே போராடுகிறது. பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துடுறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசிடுறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடறேன். தப்புன்னு எனக்கு தெரியுது, திரும்பி திரும்பி இந்த தப்பை தான் செய்கிறேன், என்னால் முடியலைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு முடிக்கும்போது, யார் என்னை இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவார்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழுப்பிட்டு 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லுகிறார், இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று என்பதாக. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அனல் மூட்டுதல், அபிஷேகத்தில் அனல் மூட்டிட்டு இருதயத்தில் அனல் மூட்டணும், சரீரத்தில் அனல் மூட்டணும், ஆவியில் அனல் மூட்டணும், ஊழியத்தில் அனல் வரணும், வரங்கள்ல அனல் வரணும், எல்லாவற்றிலும் அனல் மூட்ட தான் எல்லா உலக பயம், உலக சத்துருவின் வல்லமை, மாம்சம், பாவத்தை ஜெயிக்க இந்த ஆவியானவரின் பிரமாணம் இந்த பகல் வேளையில் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா. இந்த பலனினாலே கர்த்தர் எங்க பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புவாராக. துடா கந்தரலவோ சதரலதி அந்தரலவா. ஆமென். யோசேப்பு ஒரு வாலிபன் தான். அவன் எப்படி இந்த பாவத்தை ஜெயித்தான் அப்படின்னா, அவன் விசேஷித்த ஆவி உடையவனா இருந்தான். ஆமென். யோசேப்புக்குள்ள எப்படி இருந்ததா? ஸ்பெஷல் ஸ்பிரிட்டு. என்ன ஸ்பிரிட்டு? ஸ்பெஷல் ஸ்பிரிட், யூனிக் ஸ்பிரிட். அதனால தான் அவன் பாவத்தை மேற்கொண்டான், உதறி தள்ளிவிட்டு ஓடினான். மாம்சத்தை மேற்கொள்ள முடிஞ்சது, சத்துருவை மேற்கொள்ள முடிஞ்சது, சூழ்நிலையை மேற்கொள்ள முடிஞ்சது. விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி. அதனால தான் ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படாதபடி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ண முடிஞ்சது. ஒரு பிரச்சனை வந்தவுடனே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு சேர்ந்து ராஜாட்ட தவணை கேட்டு உட்கார்ந்து தரிசனத்தை ரிவீல் பண்ண முடிஞ்சது. தரிசனம் பெற்றதுனால தான் தொடர்ந்து பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாலும் அவன் தைரியமாய் பயப்படாமல் ஜெபிக்க முடிந்தது. அபிஷேகம் பெற்றதுனால தான் சிங்க கவியில போட்டாலும் அக்கினி சூளையில போட்டாலும் தைரியமாய் சிங்கத்தின் வாயை அடைத்து அக்கினி சூளைக்கு ஒரு மயிர் கூட கருகாதபடி கர்த்தர் அவர்களை சேதமில்லாமல் பாதுகாத்தார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தைரியமா சொல்ல முடியுமா? அப்படின்னா அபிஷேகம். சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அப்படின்னா என்னது? அபிஷேகம். நீங்களாம் ஜெயிக்கணும். என்னப்பா, நம்மலாம் தோக்கிறவங்களே கிடையாது. அல்ல இல்லையா? சொல்லுங்க. பெரிய பொறுப்புக்காக சின்ன காரியத்தில் ஒரு செத்த ஈ தைலத்தை நாரி போக பண்ணும். ஒரு சின்ன மதியினம். இப்படிதான் பல காரியத்தில் நம்ம இழந்து போய் நிற்கிறோம். வாலிப காலத்தில் இருக்கிற சின்ன சின்ன சிற்றின்பங்கள், சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன அசுத்தங்கள். ஒரு பாவத்துக்கு பின்னாடி 7 காரியம் இருக்கான். என்னது இருக்கான்? ஒரு பாவத்துக்கு பின்னாடி எத்தனை இருக்கான்? 7 காரியம். இருள் என்ன இருக்கான்? சத்தம் என்ன இருக்கான்? இருள், சத்தம். ஒரு பாவத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு?
சத்தம். வஞ்சனை இருக்கான். என்ன இருக்கான்? வஞ்சனை. ஒரு பாவத்துக்கு பின்னாடி பயம் இருக்கான். என்ன இருக்கான்? பயம். ஒரு பாவத்துக்கு பின்னாடி மரணம் இருக்கான். என்ன இருக்கான்? ஒரு பாவத்துக்கு பின்னாடி நியாய தீர்ப்பு இருக்கான். என்ன இருக்கான்? இவ்வளோ இருக்கு. ஒரு பாவம்தான், ஆனால் பின்னாடி இவ்வளோ வேலை பார்க்கும். அப்போ தான் அது பாவத்தை செய்ய வைக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஜெயிக்கணும் தைரியமா. ஆமாம், சின்ன சின்ன காரியத்துக்காக பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடாதீங்க. அற்பமான காரியத்திற்காக, அற்பமான சந்தோஷத்துக்காக, அற்பமான ஒரு வரவுக்காக, அற்பமான ஒரு பொருளுக்காக, அற்பமான இந்த உலக ஒரு இன்ஃபாக்சுவேஷனுக்காக பெரிய பொறுப்பை பல பேர் இழந்து போய்விட்டார்கள். சிம்சோன் ஏன் இழந்தான் தெரியுமா? அற்பமான உலக சந்தோஷத்துக்காக, உலக ஆசைக்காக, இச்சையினால அவன் மேலே கர்த்தர் வச்சிருந்த பெரிய தரிசனத்தையே இழந்து போயிட்டான். ஆமென். கடைசியில் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இந்த ஒரே விஷயம் என்னை நினைத்து அருளும். இந்த ஒரு விஷயம் என்ன நினைச்சிருங்கப்பா, நான் இறக்க செஞ்சிடறேன். அல்லேலூயா. சிம்சோன் 1000 பெலிஸ்தியர்களை கொன்று குவித்தான். ஒரு பச்சை கழுதை தாடை எலும்ப வச்சு பராக்கிரமான பயங்கரமான காரியம் செஞ்சான். அப்போ முடிச்சுட்டு தாகம் சாக போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரேன்னு தண்ணி கேட்குறான். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் இருக்கு. 20 years, 20 வருஷம். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, 16ஆம் அதிகாரத்தில் இவன் கண் பிடுங்கப்பட்டு, வெண்கல விலங்கு பூட்டப்பட்டு, இரும்பில் அடைக்கப்பட்டு, மாவரைச்சி கேலி கூத்தா இருந்தபோது 20 வருஷம் சாவு போகிறனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கர்த்தர் தண்ணியை கொடுத்தாரு, அவனுக்கு ஜீவனை கொடுத்தாரு, உயிரோட 20 வருஷம் வச்சார். ஆனால் இவன் சாக போகிற அந்த தருவாயில் கண் பிடுங்கப்பட்டு மாவரைச்சிட்டு இருக்குது வேடிக்கை பொருளாக வச்ச போது பெலிஸ்தியர்களுக்கு முன்பாக இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஒரே விசை பெலிஸ்தியர்களை ஒரே தீர்வையாய் காணும்படிக்கு ஒரு விஷயம் என்ன நினைத்தருளும். அப்போ சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்கிறான், இந்த ஜனங்களோடு நானும் மடியும்படிக்கு அப்படின்னு சொல்கிறான்னா ஒரு வார்த்தை. கரெக்டா இருக்கா? எத்தனாம் வசனம்? 16ஆம் அதிகாரம் 30. சொல்லுங்க. என் ஜீவன் பெலிஸ்தியரோட கூட மடியும்படிக்கு. இவன் வார்த்தை வாயை திறந்து சொல்கிற வார்த்தை, என் ஜீவன் பெலிஸ்தியர்களோட மடியும்படிக்கு இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும். ஆண்டவர் நினைத்தருளினார், பலன் கொடுத்தார். ஆனால் அவனும் பெலிஸ்தியர்களோடைய செத்தும் போயிட்டான். கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பு சாகிறதுக்கு இல்லை, ஜெயிக்கிறதுக்கு. ஒரு நேரம் நீ சாவு போகிறேன்னு சொல்கிற நேரத்தில் உனக்கு நான் தண்ணியை கொடுத்து 20 வருஷம் உன் ஜபத்துக்கு பதிலை கேட்டு 20 வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுத்தேன்ல, நீ இப்போ ஏன் தப்பாக ஜெபம் பண்ணுற? ஏன் இப்போ நீ தப்பாக ஜெபம் பண்ணுற? உன் இச்சையினால் நீ கட்டப்பட்ட, உன் பாவத்தினால கண்பிடுங்கப்பட்ட, உன் பாவத்தினால தரிசனம் இழந்துட்ட. அப்புறம் ஏன் நீ அப்போ நான் உனக்கு 20 வருஷம் கூட்டி கொடுத்தேன்ல, இப்போ இழந்த உடனே எல்லாத்தையும் இழந்த உடனே ஏன் நீ தப்பாக ஜெபம் பண்ணுற? ஏன் நான் உனக்கு மீண்டும் கண்ணு கொடுத்து, மீண்டும் தரிசனத்தை கொடுத்து, மீண்டும் பிரதிஷ்டையை கொடுத்து, மீண்டும் இழந்த அபிஷேகத்தை தந்து, மீண்டும் உனக்கு ஜீவனை கொடுத்து பல வருஷம் உன்னோட ஜீவனோடு வைக்க மாட்டானா? ஆனால் நீ உன் வாயை திறந்தே சொல்கிற நான் சாகட்டுன்ட்டு. டோன்ட் சே லைக் தட். ஒரு தோல்வி உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை உண்டாக்காது. நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஹியூமன் ஆல்வேஸ் எரர். மனுஷன் எப்பொழுதும் தவறுகிறவன் தான். எல்லா மனிதனும் தப்பு பண்ணுறவன் தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். உங்கள் வாயை திறந்து தப்பு பண்ணிட்டேன்னா முடிஞ்சதுன்னு அல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இல்லை ஆண்டவரே எனக்கு மீண்டும் ஒரு பலனை கொடுத்தா இன்னைக்கும் நான் பெலிஸ்தியர்களை ஜெயிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வாய் இந்த காலை இந்த பகல் வேளையில் இந்த வாலிப கூட்டத்தில் இருக்குமானா, என்னால் நான் என் வாயை திறந்து இனி இப்படி சொல்ல மாட்டேன். உன் தோல்வி உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முடிவு அல்ல. நீ பட்ட விழுந்த காரியம் உன் ஆவிக்குரிய
வாழ்க்கைக்கு ஒரு முடிவு அல்ல. உனக்கு தெரிஞ்சுதா, நீ ஏதோ தப்பு பண்ண, ஏதோ செஞ்சுட்ட, விழுந்துட்டேன்னா அது முடிவு அல்ல. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, இனி நான் சிம்சோன் சொன்னது போல நான் சாவணும் நான் சொல்லி விரும்ப மாட்டேன். நான் பெலிஸ்தியர்களை ஒரே தீர்வையா தீர்க்க எனக்கு இழந்த பலன், இழந்த கிருபை, இழந்த அபிஷேகம், இழந்த பிரதிஷ்டை, இழந்த பரிசுத்தம் எனக்கு இன்னைக்கு தாங்க. நான் மீண்டும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. எழும்புறீங்களாப்பா? தூகாபா தகாபா லகந்தர லபகபா. ஒரு தோல்வி உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவு அல்ல. சொல்லுங்க, தோல்வி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முடிவு அல்ல. என் வாயை திறந்து இனி நான் அப்படி பேச, இனிமேல் நான் தோத்துட்டேன், விழுந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் என்னால் ஜெபம் பண்ண முடியாது, இனி நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், இனி பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் பெரிய தப்பு இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு விஷயம் எனக்கு கிருபைதாங்க. கை கட்டாத வாலிப பிள்ளைகள் கை கட்டாதீங்க. இந்த பழக்கத்தை மூலம் விடுங்க. தேவ சமூகத்தில் கை கட்டுற பழக்கத்தை விட்டுறணும். இன்னையோட மறந்துடணும். கை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். கை தட்டணும், கையை உயர்த்தணும், அபிஷேகத்தில் நிரம்பணும், வெக்கப்படாமல் இருக்கணும். ஆமென். நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் ஜெயிக்க பிறந்தவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவள். அப்படின்னா பிசாசு எப்பயுமே உங்களை பார்த்து பழைய காரியத்தை தான் சொல்லிகிட்டே இருப்பான். நீ விழுந்துட்டில்ல, நீ இப்படி தப்பு பண்ணியில்ல, நீ இதை செஞ்சே இல்லை. இல்லை, நான் எழும்பிட்டேன். கர்த்தர் என்னை புதுப்பித்துட்டார். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். உனக்கு இன்னைக்கு கர்த்தர் புதிய காரியங்களை, பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். யோபு 5:9 சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவ. ஆமென். சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், என் மகனே தாவீது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை காண்பாய். 1 சாமுவேல் 12:16-18 சொல்கிறது, நீ தரித்து நின்று கர்த்தர் செய்யும் பெரிய காரியங்களை பார்ப்பா. எரேமியா 33:3 சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். யோவேல் 2:21 சொல்லுகிறது, நீ தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெருசே. ஆனா ஒன்னு சொல்லணும், சிம்சோனை போல இந்த ஒரே விசை எனக்கு இரக்கம் செய்யுங்க. நான் தோத்துட்டேன், அதனால நான் முடிஞ்சேன் அப்படின்னு சிம்சோனை போல வாயை திறந்து சொல்ல மாட்டேன். என் ஆசீர்வாதத்துக்கு நானே தடையாக இருக்க மாட்டேன். என் அபிஷேகத்துக்கு நானே தடையாக இருக்க மாட்டேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நானே தடையாக இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இனி என் வாழ்க்கையில் இனி அந்த பாவம், இனி அந்த அசுத்தம், அந்த மாமிசம், தேவையில்லாத கான்டாக்ட், தேவையில்லாத உறவு, தேவையில்லாத பேச்சு எதுவுமே வராது என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். வாயை தரங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் ஜெபிக்கணும். என் நிமித்தம் எதுவும் தடை வரவே கூடாது. என்னால சிம்சோனை நீ மரித்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமாப்பா? உன் வாய் தான், உன் வாய் தான். நீ தானே சொன்ன, நான் பெலிஸ்தர்களோடு மடியும்படிக்கு இந்த ஒரு விஷயம் நினை. இல்லை இல்லை, ஒன்று சொல்லு, இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும். நான் இழந்த கிருபை, இழந்த அபிஷேகம், இழந்த பரிசுத்தம், இழந்த பிரதிஷ்டை, இழந்த ஜெயம், இழந்த ஜபாவி, இழந்த வேதவசனம், இழந்த ஆண்டவரை அபிஷேகம் எல்லாம் எனக்கு இந்த பகல் வேளையில் வேணும்னு விரும்புகிறவர்கள் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர்ட்ட கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. எனக்கு வேணும், என்னை அர்ப்பணிக்கிறேன். பவுல போல ஆவியின் பிரமாணம் என்னை இந்த பாவ மரண சரீரத்திலிருந்து என்னை ஜெயிக்க உதவி செய்யும். இந்த ஆவியை அனல் மூட்ட எனக்கு கிருபை தாரும். இனி பயமுள்ள ஆவி அல்ல, பாவத்தின் வல்லமை அல்ல, அசுத்தத்தின் வல்லமை அல்ல, ஜெயம் எடுக்க போகிற வல்லமை
ஏ வாலிபனே, நீ பாவியை ஜெயித்ததனால், உலகத்தை ஜெயித்ததனால், மாம்சத்தை ஜெயித்ததனால், சத்துருவை ஜெயித்ததனால் நான் உனக்கு எழுதுகிறேன். உலகத்தில் உள்ளவைகளை மீது நீ அன்பு கூறாதே. நீ ஜெயிக்கிறவன். இனி உன் பக்கத்துல எது வந்தாலும் சுட்டரிக்கப்படும். கையை தட்டு வாயை தர. அந்த ஆவியானவர் என்னை நிரப்பட்டும். ஜெயிக்க அவரோடு கூட இருக்க என் கையில தான் பெரிய பொறுப்பு. உங்க கையை தான் நம்புறார், ஒன்னதான் நம்புறார். ஒன்னதான் உன் கையில தான் பெரிய பொறுப்பு. உங்க கையில தான் நம்பி சில காரியத்தை தரப்போறா. எத்தனை பேர் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி. இந்த கடைசி காலத்துல பேசுகிறது வல்ல, செய்கிறவர். பேசிக்கிட்டே இருக்கிற ஆள் கிடையாது, செயல்படுத்துகிறவர்களை தான் கர்த்தர் எழுப்புதல பயன்படுத்துவா. அவர் என்ன எங்கே பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் பரவாயில்ல, அவருக்காக நான் ஊழியம் செய்வேன், ஓடுவேன். எங்கே போக சொன்னாலும் என்ன போக ஒப்பு கொடுக்குறேன். சபையோடு இணைந்து, தரிசனத்தோடு இணைந்து, தகப்பன்மார்களோடு இணைந்து அந்த அபிஷேகத்தை பெற்று என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க வாலிப பிள்ளைகள் உங்கள் கைகளை உயர்த்தி. எல்லாரையும் சொல்லலை, கையை உயர்த்தினா கரெக்டாக கமிட்மெண்ட்டோட கையை உயர்த்தணும். கர்த்தர் உங்கள்கிட்ட வந்து கேட்பார், அதுவே உங்களோட போராடும். உண்மையாக அர்ப்பணிக்கணும். லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். நான் ஜெபம் பண்ணுவேன், அவருக்கு நேரம் கொடுப்பேன், அவரோடு கூட இருப்பேன். ஃப்ரெண்டோட பேசுகிற டைம் எவ்வளவு, செல்ஃபோனுக்கு கொடுக்குற நேரம் எவ்வளவு, சபை கொடுக்குற நேரம் எவ்வளவு, அவரோடு இருக்கிற நேரம் எவ்வளவு. கைகளை உயர்த்தினவர்கள். ஆமே. நீ முன்னாடி வாங்கல, ஆண்கள் முன்னாடி வாங்க, பெண் பிள்ளைங்கிட்டு வாங்கல, ஒரு நிமிஷம் வாங்க. கையை உயர்த்தினவங்க கண்ணை உருட்டி பார்க்காதீங்க, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், விளங்குதா உங்களுக்கு? முன்னாடி வாங்க. ஆண்டவர் உங்களை நம்பி பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்லி விரும்புகிறாரு. கம் ஃபார்வேர்டு. ஏன் வெக்கப்படுறீங்க? ஏசப்பாவுக்கா ஏதாவது செய்யணும், ஊழியம் செய்யணும். கண்களை மூடி ஜெபிங்க. முன்னாடி வந்தவங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நீங்களே ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி உள்ளவங்க எங்களுக்கு கிருபையை தாங்கன்னு கேளுங்க. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே. முன்னாடி வந்தவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். கை கட்டாதீங்க, கையை கட்டாமல் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாயை திறங்களேன், சத்தத்தை உயர்த்துங்களேன், கூப்பிடுங்களேன், எப்பான்னு கூப்பிடுங்களேன். கவனிங்க, என்ன கவனிங்க. நவநீதர் அண்ணன் ஒரு அண்ணன் உண்டு, இப்பயும் இருக்காங்க, 80+. அந்த அண்ணனை யாருக்காவது தெரியுமா? அவர் இப்போ ஒரு தாத்தா மாதிரி, உங்களுக்கு எங்களுக்கு தகப்பன் மாதிரி. நவநீதர் FMBவில் ஒரு மூத்த தகப்பன். அவ்வளோ டிராயிங் வரைவார். காலண்டருக்கெல்லாம் முந்தி படம் வரைகிறவர் அவர் தான். இன்றைக்கும் யூடியூப்பில் அடித்து பாருங்கள், நவநீதர் அப்படின்னு அடித்து பாருங்கள், அண்ணே வருவாங்க வயசாக. அவ்வளோ பரிசுத்தமான தேவ மனிதர். அவர் சிம்பிளாக பேசும்போதே மகிமையாக இருக்கும். ஒரு நாள் அவர் சாட்சியை சொன்னார். என் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு பெரிய மீட்டிங், யூத் மீட்டிங். அந்த யூத் மீட்டிங் முடிந்தது. யூத் கேம்ப். எல்லா வாலிபர்களும் ஒப்பு கொடுத்தாங்களாம், அழுதாங்களாம், அர்ப்பணிச்சாங்களாம். இவரும் அந்த டைமில் ஓரளவு மிடில் ஏஜ் தானே, 30 something இருக்கும், 30+, 35+ இருக்கும். இவர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மீட்டிங் முடிஞ்சது. முன்னாடி வந்த வாலிபர்கள் எல்லாம் பார்த்துட்டார். இவர் தான் நைட்டு சாப்பாடு முடிஞ்சவொடனே ஒவ்வொரு கேம்பில் உள்ள உட்காந்து படுத்திருக்கிற எல்லா ஏரியாவையும் நைட்டு செக் பண்ணுவாராம், தேவையில்லாமல் இங்கே அலையிறாங்களா, இன்னும் பண்ணுறாங்களான்ட்டு. ஒரு நாள் அந்த கேம்ப் ஏரியாவில் நவநீதரன்னு
லேட் நைட்டா 12 மணிக்கு எழும்பி அந்த கேம்ப் சைட்டை சுற்றி யாராவது தேவையில்லாமல் உட்காந்துருக்காங்களா, பெண்கள் ஏரியா ஆண்கள் ஏரியாலாம் பார்த்தாரா. அப்போ ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் ஒரு மஞ்சப்பை தொங்கி கொண்டிருந்துதான். மஞ்சப்பை பார்த்தாரா, என்ன மஞ்சப்பை தொங்கி இருக்கு. தூரத்தில் பார்த்துட்டு பக்கத்தில் போகிறாரு. ஏங்கி ஏங்கி அழுகிற ஒரு சத்தம் கேட்டுச்சான். ஏங்கி ஏங்கி இந்த 12 மணிக்கு யார் அழுகிறா? எழுப்புதலை தாரும், எழுப்புதலை தாரும், என்னை கொண்டு தாரும், என்ன எனக்குள்ள எழுப்புதலை தாரும், தேசத்தில் எழுப்பு. அழுகிறார். மெதுவாக எட்டி பார்த்தாராம். ஒரு வாலிபன் அழுது அழுது புலம்புறாராம். அந்த வாலிபனை பார்த்து கர்த்தரை துதித்து ஜெபம் பண்ணிட்டு கேம்புக்கு வந்துட்டாராம். முடிந்தது. அந்த வாலிபன் என்ற சொல்றாரு. அந்த வாலிபன் யார் தெரியுமா? யாருன்னே நான் ஈகரா கேட்கிறேன். அதுதான் மோகன் சி லாசரஸ். அதுதான் மோகன் சி லாசரஸ். இருபது வயசுல அவர் அழுத சத்தம் என் காதுல இருக்கு தம்பி. அதான் இந்த தேவ மனுஷனை இப்படி பயன்படுத்துறார் கர்த்தர். அப்படி இந்த வாலிப வயதுல நீ எவ்வளவு உன்னை ஒப்பு கொடுக்கிறியோ, உன் கையில பெரிய பொறுப்பு, தேசத்தையே கொடுப்பா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.